सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रसंग्रहैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கண்ணன் கீதாச்சாரியனாக அவதரித்து அவனே 700 ஸ்லோகங்களோட 18 அத்தியாயங்கள் கொண்ட பெரிய சாஸ்திரத்தை அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு அடியார்களுக்காக உபதேசித்தான் என்று சொல்ல வந்தவை. கீதை கீதைன்னு நாம கொண்டாடுகிறோம். கீதம் என்னால் பாடல், பாசுரம், ஸ்லோகங்கள். எத்தனையோ கீதங்களை நாமும் கேள்விப்படுகிறோம். உலகத்திலே பல சொற்கள், சத்தங்கள் காதிலே விழுகின்றன. கடற்கரையிலே நாம் போய் நின்னால் ஹோன்னு அலைகளுடைய சத்தம் கேட்கும். ஆகாசத்திலே கூர்ந்து கவனம் செலுத்தினால் ஹோன்னு ஒரு ஓசை கேட்கும். அந்த ஓசைகளுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. கடலோசை எப்பவும் கேட்கலாம். ஆகாசத்திலே அமானுஷ்யமான சப்தங்கள் எப்பொழுதும் வெளியிலே வரலாம். அதை காட்டிலும் சாதாரணமா ஆடு, மாடு, அப்பன், அம்மா என்று நாம் பேசுகிற சப்தங்களுக்கு அர்த்தம் உண்டு. இந்த ஓசைகளை விட நாம் பேசுகிற சொற்கள் அந்த ஓசைகளுக்கு அர்த்தம் உண்டு. ஆனா அந்த சொற்களாலே கூட ஒன்னும் பெரிய லாபம் இல்லை. நாம ஒத்தருக்கொத்தர் பேசிக்கிறதுனாலே ஆத்ம யாதாத்மிய ஞானம் வளரப்போவதில்லை. இதோ வாழ்க்கையிலே சரீரத்துக்கு உபயோகமாக அது இருக்கலாமே தவிர அதுவே கூட நிறைய தடவை சண்டைகளிலேயும் பூசல்களிலேயும் போய் முடிகிறது. ஆனால் கடலோசையை விட நாம பேசுற விவகார வார்த்தைகளுக்கு வைபவம் இருக்கலாம். ஆனால் அவைகளே உயர்ந்தவை ஆகா. அதை காட்டிலும் பெருமானை பத்தி நாம் பேசுகிற சப்தங்களுக்கு ஏற்றம், ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுற சப்தங்களுக்கு வைபவம். அதையும் காட்டிலும் வைதிகமான சொற்கள், அதாவது வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதில் இருக்கிற சொற்களுக்குத்தான் ஏற்றமே. சாதாரண ஓசைகளை விட, நாம் பேசுகிற சொற்களை விட, நாமே பெருமானை பத்தி பேசிவிட விட வேதம் பகவானை பத்தி பேசித்தென்னால் அந்த சொற்களுக்கே தனிச்சிறப்புத்தான். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். சத்யம் சத்யம் புனசத்யம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாது பரம். கேசவனை காட்டிலும் மேம்பட்ட தேவதை கிடையாது. அவனை காட்டிலும் வேறுபட்ட தெய்வமே கிடையாது. அதே போல சாஸ்திரம்னு கொண்டாடப்படுகிறது வேதம். வேதங்களை தவிர வேறு சாஸ்திரம் கிடையாது என்ன சத்தியமிட்டு சொல்றாப்புல இருக்கு வேதங்களுடைய வைபவங்கள். அந்த வைதிகமான வார்த்தைகள் சிறந்தவை. அந்த வேதத்தை மனசிலே நினைத்து பேசப்பட்டவை ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள்னு கொண்டாடப்படும். வேதங்களுக்கு ஸ்ருதிகள்னு சொல்லுவார்கள். ஸ்ருதினா காதால கேட்டு கேட்டு சிரவண மாத்திரத்தாலே அடுத்து இருக்கிறவருக்கு வருது. ஆச்சாரியன் சொல்ல சிஷ்யன் கேட்டு மறுபடியும் திருப்பி சொல்லித்தான் வேதம் பிரவர்த்தனம் பண்ணப்படுகிறதே தவிர புத்தகத்திலே எழுதி வைத்து படித்து வேதத்தை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. அதனாலதான் வைதிகமான எந்த சொற்களுக்கும் ஸ்ருதிகள்னு சொல்லுவா. அந்த வேதங்களே தாங்கள் நாளோட மட்டும் நிற்காமல் வேதாந்தம்னு உபனிஷத்துக்களாக வளர்ந்தன. வேதம்ங்கிற நாளும் சேர்த்து பிரம்மத்தை குறித்தும் தேவதைகளை குறித்தும் நாம பண்ணுகிற கர்மாவை பத்தி சொல்லும். நித்தியமா நிறைய கர்மாக்கள் நாம செய்ய வேண்டும். நைமித்திகமா சில கர்மாக்களை செய்கிறோம். காமியமாக சிலது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு கர்மாக்களை செய்கிறோம். இந்த கர்மங்கள் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத 4 வேதங்கள் சொல்லும். அதை பண்ணி 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 இந்த கர்மயோகி ஒருத்தன் சமப்பட்டு செய்கிறான். ஆனா கடைசி அவனுக்கு பிராமணோ நிர்வேதம் ஆயாது. இது இப்படியே பண்ணிட்டே இருக்கமே, இதுக்கு ஒரு நாள் முடிவே கிடையாதா. பிளவாஹ்யேதே அதிரடா யஜ்ஞ ரூபாக. இந்த யஜ்ஞ ரூபமான கர்மங்களை எல்லாம் எத்தனை நாள் பண்ணினாலும் இவைகள்லாம் ஓட்டை ஓடம், ஒழுகல் கப்பல். இந்த ஒழுகின உடைந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்து சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம்,
சம்சாரம்ங்கிற பெருங்கடலை தாண்ட முடியாது. அப்ப எத்தனை நாள் இந்த கர்மாவையே நான் பண்ணிட்டு இருக்க போறேன்? இதை விட என்னை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு சக்தி மிகுந்த கை வேற ஏதானும் இருக்கா? இல்ல இந்த கர்மாவையே பண்ணி பண்ணி கட்டப்பட வேண்டிதானா என்ன ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான், நீ இத்தனை நாளும் கர்மாவை பண்ணிந்தியே, இந்த கர்மாக்களாலே ஆராதிக்கப்படுகிற தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அந்தராத்மாவான வாசுதேவன், அந்த வாசுதேவனை பத்தி சொல்லுகிறேன் கேள் என்று பிரம்மத்தை பத்தி உபனிஷத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கும். பூர்வ பாகத்துக்கு வேதம்னு பேர், முன்பகுதிக்கு. பின்பகுதிக்கு உபனிஷத்து வேதாந்தம்னு பேர். வேதாந்தங்கள் எல்லாம் பிரம்மத்தை பத்தி விசாரிக்கும், வேதங்கள் எல்லாம் கர்மத்தை பத்தி விசாரிக்கும். இந்த வேதத்துக்கும் உபனிஷத்துக்கும் உபபிரம்மணங்கள்னு சிலதுண்டு. உபபிரம்மணம்னா அதை மட்டும் படிச்சு நாம விஷயத்தை தெரிஞ்சுட முடியாது. வேதத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அர்த்தம் புரியாது, உபனிஷத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அர்த்தம் புரியாது. இந்த தெரிஞ்சின்ற அர்த்தத்தை திருடப்படுத்துறதுக்காக இன்னும் சில சப்தங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டன. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்காக போறோம், இந்த புஸ்தகத்தை எடுத்து வரிசையா வாசிண்டே போவோம். அதுல எல்லாத்தையும் அந்த புஸ்தகத்திலேயே கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. நூலகத்துக்கு போறோம், லட்சக்கணக்கில் புஸ்தகங்கள் வச்சிருக்கா, எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம், ஒரு விஷயத்தை பத்தி படிச்சுட்டே வரணும். இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அந்த புஸ்தகத்திலே பாருங்கள் என்ன இங்க போட்டுருவா. புஸ்தகத்தினுடைய கடைசியிலே இந்தந்த புஸ்தகங்கள்லாம் இந்த புஸ்தகத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு பெரிய பட்டியல் போட்டிருப்பா. நாம அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சிருந்து அதையும் வாசி இதையும் சேர்த்து பார்த்தோம்னா, ஓ இதுதான் தெளிவான அர்த்தம் போலும் என்ன நம்ம மனசிலே புரிந்து கொள்வோம். அதுக்கு தான் அந்த நாள்லேருந்து நூலகத்துக்கு போறதுன்னு ஒரு வழக்கம் வச்சா. அது அநேகமா காணும். நூலகத்திலே புஸ்தகங்கள் நிறைய இருக்கு, அந்த அளவு ஆட்கர் வருகிறார்களான்னு பார்த்தால் ரொம்ப தெரியல. அங்க எப்படி விசாரிச்சு பார்த்ததுலே படிக்கிற பழக்கம்ங்கிறது இன்னும் தமிழகத்திலே கோயமுத்தூர் பக்கத்துல மட்டும்தான் இருக்குன்றா. சென்னையில எல்லாம் போகப்படுத்தான், திருச்சிராப்பள்ளி பக்கம் இல்லை, மதுரை பக்கம் இல்லை, திருநெல்வேலி பக்கம் இல்லை. அது என்னமோ தெரியல, கொங்கு நாட்டுல மட்டும்தான். இது ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த முடிவை வெளியிட்டு காட்டியிருக்கா. படிக்கிற பழக்கம் இங்க ரொம்ப குறைஞ்சு படுது, இன்னும் கொங்கு நாட்டு பக்கம் மட்டும்தான் படிக்கிற பழக்கம் இருக்குங்கிறா. படிக்கும் பழக்கத்தை அவசியம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் நமக்கு உதவிக்கு வருகிறா போலே மத்தாரும் உதவிக்கு வரவே மாட்டார்கள். அந்த புஸ்தகத்தை நாம வாசிக்கிறோம், அதற்கு உதவி புரியக்கூடிய மற்ற புஸ்தகங்களோட சேர்த்து வாசிக்கிறோம், அப்ப அர்த்தம் துல்லியமாக புரியும். அதே போல வேதங்களுடைய அர்த்தத்தை வேதத்தை மட்டும் கொண்டு தெரிஞ்சுட முடியுமா? முடியாது. உபனிஷத்தோட அர்த்தங்களை உபனிஷத்தை பத்தி மட்டும் தெரிஞ்சிட முடியுமா? முடியாது. வேதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மிருதிகள் தேவை, உபனிஷத் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதிகாச புராணங்கள் தேவை. ரெண்டாக பிரித்தோம். கர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதம், கர்மத்தாலே ஆராதிக்கப்படுகிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத்து. இது முன்பாகம், இது பின்பாகம், பூர்வபாகம், உத்தர பாகம். அதுல முன்பாகத்தில் இருக்கிற வேதத்துக்கு உதவி பண்றதுக்கு சில புஸ்தகம், பின்பாகத்தில் இருக்கிற உபனிஷத்துக்கு உதவி பண்றதுக்கு சில புத்தகங்கள் என்ன இரண்டாக பிரித்தார்கள். இதை பிள்ளை உலகாரியன் தன்னுடைய சிவஜன பூஷணம்ங்கிற கிரந்தத்தில் ஆரம்பத்தில் சாதிக்கிறார். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. ஸ்மிருதி இதிகாச புராணம், வேதம் நாலுத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்க ஸ்மிருதிகள் உதவி புரியும். வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள இதிகாச புராணங்கள் உதவிக்கு வரும். இதிகாச புராணங்களோட சேர்த்து உபனிஷத்தை படிக்கணும், ஸ்மிருதிகளோட சேர்த்து வேதத்தை கற்க வேண்டும். இந்த ரெண்டையும் கற்று முடித்தால், ஸ்மிருதிகளோட வேதத்தை கற்றால் கர்மங்களை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதிகாச புராணங்களோட வேதாந்தத்தை கற்றால் பிரம்மத்தை அடைவதற்கு வழி கிடைக்கும். இதுதான் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு போட்டு கொடுத்த வழி. ஸ்மிருதிகள்ங்கிறது எவை, இதிகாச புராணங்கள்ங்கிறது எவை? வேதங்கள் எல்லாருக்கும் தெரியும், 4 வேதம், ரிக்கு, யஜுசு, சாம, அதர்வ, 4 வேதங்கள். உபனிஷத்துக்கள் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரி, ஐதரேய, பிருகதாரண்யக, சாந்தோக்கியம். இந்த 10 தான் தசோபனிஷத்துக்கள்னு கொண்டாடுவா. 10 உபனிஷத்துக்கள் அந்த பக்கம், 4 வேதங்கள் இந்த பக்கம். இந்த வேதத்துக்கு ஒத்தாசை பண்றதுக்கு எவையெல்லாம் ஸ்மிருதிகள்? மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, இவைகள்லாம் ஸ்மிருதிகள். ஸ்மிருதினா ஸ்மரணம்ங்கிறது நினைவுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்ருதிகள் வாயால சொல்லி சொல்லி காதால கேட்டே உலகத்திலே வளர்க்கப்பட்டன. ஸ்மிருதிகள் அந்த வேதத்தை மகரிஷிகள் ஞாபகத்துல வச்சுப்பா.
எப்ப பார்த்தாலும் அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருப்பார்கள். அந்த வேதத்தை நினைத்து நினைத்து எழுதப்பட்டவை ஸ்மிருதிகள். வேதத்தை இப்படித்தான் உபயோகப்படுத்த வேண்டும், பிரயோகப்படுத்த வேண்டும் எழுதுகிறார்களே, அதைத்தான் ஸ்மிருதின்னு சொல்லுவார்கள். அந்த ஸ்மிருதியில ரொம்ப அழகாக சேர்த்தப்பட்டவை மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி முதலானவை. அதற்கு மேலே உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்களுக்கு இதிகாசம் புராணம் துணை போகும். இதிகாசங்கள் 2, புராணங்கள் 18 புராணங்கள். 2 இதிகாசம்ங்கிறது மகாபாரதம் 1, ஸ்ரீராமாயணம் 1. அதே போல 18 புராணங்கள், ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6, தள்ளத்தக்கவை கொள்ளத்தக்க சாத்விக புராணங்கள் 6. ஆக மொத்தம் 18 புராணங்கள். இந்த இதிகாச புராணங்களை கொண்டு உபனிஷத் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், ஸ்மிருதிகளை கொண்டு வேதார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்று பிள்ளை லோகாச்சாரியர் சாதித்தார். பெருமானேதான் வேதங்களையும் கொடுத்தான், பகவானேதான் வேதாந்தத்தையும் கொடுத்தான், அவனேதான் மனு முதலான மகர்ஷிகளாக பிறந்து ஸ்மிருதிகளையும் கொடுத்தான், அவனேதான் இதிகாச புராணங்களையும் வேதவியாசரை கொண்டும் வால்மீகியை கொண்டும் பெரிய மகர்ஷிகளை கொண்டும் பிரவர்த்தனம் பண்ணிவித்தான். அந்த இதிகாச புராணங்களிலே ஒரு இதிகாசம்ங்கிறது மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலே சிறந்த பாகம் என்னால் சல்லட போட்டு சலித்தெடுக்கணும். ஏன்னா அதுவே 1.25 லட்சம் ஸ்லோகம். நேர்த்திக்கு விண்ணப்பம் பண்ணேனே, சின்னதில்லே அந்த மகாபாரதம். எதிகாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி நதத்வச்சித்து 1.25 லட்சம் ஸ்லோகங்களோட கூடினது. அதத்தனையும் கற்று நம்மால தெளிவா மனசுல வச்சுக்க முடியுமா? 4 ஸ்லோகம் கேட்கறதுக்குள்ளே முதல் ஸ்லோகம் மறந்து படுறது. நேத்திய நினைக்கிறதுக்குள்ளே இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வந்தா நேத்திக்கு என்ன சொன்னாருங்கிறது மறந்து படுறது. சொன்னவாளுக்கு அவ்வளவுதான், கேட்கறவாளுக்கு அவ்வளவுதான். இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. நேத்திக்கு என்ன சொன்னேங்கிறது அடியனுக்கு நேத்தோட மறந்து படுறது, நேத்திக்கு என்ன கேட்டீர்கள்ங்கிறது பல பேருக்கு கேட்கிறவாளுக்கு மறந்து படுறது. ஒன்னே ஒண்ணு, அந்த பொழுது ஆத்மாவுக்கு நல்லதனமாக கழித்தோம். இந்த எண்ணத்துலதான் பாதி பேர் சொல்றதுக்கும் வரும், இந்த எண்ணத்துலதான் முக்காவாசி பேர் கேட்கறதுக்கும் வரா. இதுல எந்த சந்தேகம்? இது இத்தனையும் நம்ம கிரகத்துக்கு போன அப்புறம் அப்படியே ஞாபகம் வச்சுன்னு புஸ்தகம் எழுதிட போறோமா? அது நடக்க போறது இல்லை. ஏதோ பெரியோர்கள் பார்த்து நமக்குன்னு ஒரு எளிமையான வழி காட்டினார்கள். என்னால் நாம உழலுகிற இந்த வாழ்க்கைக்குள்ளே சுலபமா பெருமான அடைய ஏதானு வழி கிடைக்குமானதான் நம்மால தேட முடியும். மகர்ஷிகள் பண்ணாப்பல் 1000 ஆண்டு தபஸ் நம்மால பண்ண முடியுமா? இல்ல பிரகலாதன் காட்டின பக்தியிலே 1000ல் 1 மடங்கு நம்மால காட்ட முடியுமா? ஒரு கஜேந்திரன் யானை காட்டின பக்தியில 100ல் 1 மடங்கு நாம காக்க முடியுமா? ஒரு அணிலும் குரங்கு சேர்ந்து பெருமானுக்கு பண்ண கைங்கரத்துல ஒரு பகுதி நமக்கு கிடைக்குமா? இது எதுவுமே கிடைக்க போறதில்லை. மனக்கோட்டை கட்டுறதுல அர்த்தமும் இல்லை. பின்ன என்ன நினைக்கலாம்? நல்ல வேளை இந்த கஜேந்திரனை பத்தியும் அணில பத்தியும் குரங்க பத்தியும் பிரகலாதனை பத்தியும் அவர்கள் கதையை கேட்கறளவாவது என் மனசு ஒத்துன்று கொல்லியோ, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அது கூட ஒத்துக்காம எத்தனையோ பேர் கட்டப்பட்டு இருக்கா. நல்ல வேளை இந்த பொழுதுலே நம்ம பத்தியே நினைக்காமல் பிரகலாதனை பத்தியும் கஜேந்திரனை பத்தியும் கண்ணனை பத்தியும் நினைப்பதற்கு நம்ம மனசு ஒத்துண்டு சொல்லி பாராட்டணும். நம்ம மனசை தட்டி கொடுக்காம நமக்கு எந்த வேலையுமே நடக்காது. அது ஒத்துழைத்தா தான் எதுவுமே. இன்னைக்கு மழை வராப்புல இருக்கே, கீழே வச்சிருப்பாளோ மேல வச்சிருப்பாளோ? கீழே உட்காண்டா மழை வந்துடும், மேல போனா இடம் நெருக்கடி வேண்டாமே அப்படின்னு 6:45க்கு மனசு சொல்லிட்டா முடிஞ்சே போச்சு. கீதையும் இல்லை, கண்ணனும் இல்லை, எதுவுமே இல்லை. நமக்கு தோணும் ரொம்ப அழகா 4 நாள் கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருப்போம், அடியேன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த மனசு 6:55க்கு என்ன பண்ணுங்கிறது மனதில் அமர்ந்திருக்கிற அவன் மட்டுமே அறிவனே தவிர மத்த ஆருக்கு அந்த ஞானம் கிடையாது. ஏதோ நினைக்கிறோம் வரணும்னுட்டு வந்துட முடியுமான்னா எத்தனையோ நாள் எத்தனையோ பேருக்கு வர முடியல. கேட்டா என்ன சொல்லுவா? அந்த சமயத்துக்கு தோணுவா, அந்த சமயத்துக்கு அது தோணினா முக்கியமா படுமே தவிர நீங்க 9 மணிக்கு உட்கார்ந்து அந்த உபன்யாசத்திலேயோ இல்ல அத்தியாபகர் நடத்திலேயோ இல்ல கோவிலுக்கோ போறதை விட நான் போன காரியம் முக்கியமா யோசிச்சு பார்த்தா மனசு அப்ப பதில் சொல்லாது. 6:55க்கு அத்தனை வேகமா தூண்டித்தே தவிர அதே மனசை நீங்க 9 மணிக்கு கேளுங்கோ பதில் வரவே வராது. அதனால நம்ம மனசுங்கிறது ஏதோ நம்மோட ஒத்துழைத்து பகவத் விஷயத்தை கேட்கறதுக்கு கொண்டு உட்கார்த்திருக்கோம் இல்லையோ, அது வரைக்கும் அதை பாராட்டியே தீர வேண்டும். ஆழ்வார்கள் அதனாலதான் மனசை விட்டு கொடுக்கவே மாட்டான். முந்துத்த நெஞ்சே 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 நெஞ்சேன்னே உபதேசம் விட்டார் ஆழ்வார். அதை தோளோட அணைத்து கொண்டேதான் பகவத் விஷயத்தை நோக்கி அழைத்தார். ஆக கீதைனாலும் கண்ணன்னாலும் எதுனாலும் மனசை நிர்மலமாக வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். அதனாலே இது 1.25 லட்சம் ஸ்லோகம். இது இத்தனையும் நாம தெரிஞ்சுட முடியாது. அவரே உபனிஷத்துக்கு அத்தனையும் கடைந்து மகாபாரதம்னு கொடுத்தார். நாம மறுபடியும் இப்ப மகாபாரதத்தை கடை ஆரம்பித்தோம். 2 பகுதி திரண்டது. திரட்டு பால் 2 உருண்டை, 2 திரட்டு பால் தான். பால் 10 படி பால் இருக்கலாம். 10 படி பால ஸ்ரீ ஜெயந்தி வந்ததுன்னா மத்தியானம் 2 மணிக்கு அடுப்புல ஏத்திட்டோம்.
7 மணிக்கு திருவாராதனாகி பெருமாள் கண்ணனுக்கு அமுது செய்ததா சொல்லிட்டு நாம சாப்பிடணும். திரட்டிப்பால் அதுக்காகத்தானே அத்தனை நாழியா காத்துட்டு இருக்கோம். 4 நாளா 5 நாளா பணம் நாசே அடுப்புலையும் ஏத்துட்டோம். சுண்ட 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 காய்ச்சி ஆயிடுச்சு. கடைசியா 2 உருண்டை திரட்டிப்பால் கிடைத்தது. பெருமானுக்கு அமுது செய்வித்தோம். அதை வாயில போட்டுக்கு போறோம். குழந்தை கேட்டுது, 10 படி பால் பாத்திரத்துல வச்சிருந்தியே, இது என்ன 2 கை இவ்வளவு தானே தேரித்து? ஆமாம் குழந்தாய், பாலா இருந்தா ஜலம் கலந்திருந்துதா? நிறைய இருந்தது 10 படி. தண்ணீர் அத்தனை பாவியா படுத்தா திரண்டு கிடைச்சிடுத்து நமக்கு திரட்டு பால். இது போரும். அந்த பால்ல எத்தனை ருச்சியும் சத்து இருந்ததோ அதத்தனை இந்த திரட்டு பால்ல இருக்கு. கொஞ்சமா வாயில போட்டுக்கோ, அதே ரசம் உனக்கு கிடைக்கும். தாயார் சொன்னாள். அதே போலத்தான் வேதவியாசரன் தெரிவித்தார். இது இத்தனையிலையும் நீங்க கட்டப்பட வேண்டாம். 10 படி பாலை போலே 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் மகாபாரதம். அதை திரட்டி எடுத்த பாலை போலே சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா. உபனிஷத்துக்களை எல்லாம் பசுமாடாக கண்ணன் வைத்தான். கறக்க வேண்டிய இடையனாக தானே பிறந்தான். இந்த கறப்பதற்கு கண்ணுக்குட்டி வேணுமே, கன்றை பார்த்தா தான் பசுமாடு பால் பொழியும். பசுக்கள் தான் காமதேனுவ போல உபனிஷத்துக்கள். கறக்கிற இடையன் தான் கண்ணன், கன்றுக்குட்டி தான் அர்ஜுனன். அந்த கன்றான் அர்ஜுனனை முன்னே நிறுத்தினான். உபனிஷத்துக்கள்ங்கிற பசுமாட்டிலிருந்து கீதைங்கிற பாலை கறந்து எடுத்தான். அந்த பாலை குடிக்க வேண்டிவாரு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை. கண்ணுக்குட்டி முதல் 5 நிமிஷத்துக்கு தான் நிறுத்தி வைப்பா. அப்புறம் அதை ஓரமா கொண்டு போய் கட்டி வச்சிருவா. அந்த பால் ஆறாருக்கு ஆசையோ அவ எல்லாருக்கும் தானே. அர்ஜுனன்கிறவன் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான். உபதேசம் அவனுக்கு மட்டும் இல்லை. இந்த கீதைங்கிற பாலை யாருக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அத்தனை பேரும் குடிக்கலாம். சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா. இத குடித்த ஆனந்தப்படுறவா அர்ஜுனனோட சேர்ந்த பாண்டவர்கள் இல்லை. சுதீஹி நல்ல மதி படைத்த ஞானம் படைத்த யாரும் குடிக்கலாம். சுதீர் போக்தா துக்தங் கீதாமிருதம் மகது. அந்த கீதையே அமிர்தமாக கண்ணன் பாலாக கொடுத்தான். கண்ணன் கொடுத்த அமிர்தம் கீதாமிருதம். பகவான் கண்ணன் கொடுக்கபடியாலே அத பகவத்கீதைன்னு கொண்டாடுறோம். ஒருத்தர் ஒரு சாஸ்திரத்தை கொடுக்கணும்னா அவர் ஆச்சாரியனாக இருந்து தானே கொடுக்க வேண்டும். அதனாலதான் கீதைங்கிற சாஸ்திரத்தை கொடுத்த கண்ணனை கீதாச்சாரியன் கொண்டாடுகிறோம். இது கண்ணனுக்கே உண்டான சிறப்பு பெயர். மத்தாருக்கு ஆச்சாரியன்கிற பேர் கிடையாது. ஆச்சாரியர்கள்னு நாதமுனிகள் முதலானவர்களுக்கு தான் இருக்கலாமே தவிர பகவானை யார் ஆச்சாரியன்னு சொல்லுவா? நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வராகாச்சாரியன், நரசிம்ஹாச்சாரியன், ராமாச்சாரியன் அப்படின்லாம் பேரே யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. கிருஷ்ணாச்சாரியன்னு கூட தெரியாது. கீதாச்சாரியன், கீதையை கொடுத்த ஆச்சாரியன் ஒருத்தன் தானே. அதுதான் சுவாமி அழகா சாதித்தார். இந்த கீதையை கொடுக்கறதுக்கு கண்ணனுக்கு என்ன ஆசை? ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். பகவானுக்கு கூட ஆச்சாரிய பதவியில ஆசை போவே இல்லையாம். யாருக்கு தான் போகும்? விளக்க போட்டு உங்க எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி மேடையில ஏற்றி உட்காத்தி வச்சு இவர் ஒருத்தர் சேஷிண்டே இருப்பார். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க பேசாம கேட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் எங்களுக்கு பெருமை. அதனால ஆச்சாரியத்துவம் ஆருக்கும் நப்பாசை போகவே போகாது. அது ஈஸ்வரனுக்கே போல. ஆனா சொல்றதுல இருக்கிற கட்டம் கேட்கறதுல இல்லை. கேட்கறது தான் ஆனந்தமா இருக்குமே தவிர சொல்லி பார்த்தா தெரியும் அதுல இருக்கிற கட்டங்கள். கேட்கறச்சே என்ன எல்லாம் தெரிஞ்சது தானே சொல்லிட்டு இருக்காரு. நாம கூட பல தடவை கேட்டிருக்கோமே, நாம கூட இங்க போய் உட்காண்டா சொல்லலாம் போருக்கேன்னு தோணும். ஆனா வந்து உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிச்சா அந்த குடுகுடாயதே பகிர்வக்தும் நசக்கத்தேன்னு அப்படி ஓடும். உள்ளுக்குள்ள குடுகுடுன்னு ஓடும். வாயை திறந்தா சிரமப்படும். இன்னொன்னு, இந்த சொல்ற கட்டம் ஆருக்குமே வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றோம்னா அனுபவிக்கவே முடியாது. சொல்லும் போது அனுபவம் நடக்காது. ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம், கண்ணன் மண்ணை திருடினான் கட்டுப்பட்டான்னு சொன்னால் கட்டுப்பட்டான்ங்கிறதுக்கு 2 நிமிஷம் கண்ணை மூடி அனுபவிக்க உபன்யாசகனால முடியாது. என்ன நின்னே போடும். அடுத்தது அவர் சொல்லித்தான் இவர் அனுபவிக்க தொடங்கி விட்டார்னா கேட்கறவாள் இந்த கட்டம் இல்லையே. எப்ப எது வேணும்னாலும் நீங்க சிரிக்கலாம், அழலாம், அனுபவிக்கலாம். உபன்யாசகனுக்கு 1000 கட்டுப்பாடுகள். இந்த எந்த சிரமமும் கிடையாது. கேட்கிறவாளுக்கு கேட்கிறவனா பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனாலதான் இங்கே கண்ணன் பெருமான் தான் வாய் திறந்து உபதேசிக்கிறான். ஆச்சாரிய பதவி அவனுக்கு ஆசை, கேட்கிறது அர்ஜுனனுக்கு ஆசை. ஆச்சாரியன் சொல்லுகிறோம், கண்ணனையும் கீதாச்சாரியன் சொல்றோம். அந்த ஆச்சாரிய பதவியில ஆசையினாலதான் 2 இடத்துல கெட்டியா இடத்த பிடிச்சுட்டாராம். ஒன்னு அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே, மத்தொன்னு குரு பரம்பரையில் முதல் ஸ்தானம். இந்த சம்பிரதாயத்திலே குரு பரம்பரைன்னு முக்கியமா கொண்டாடுவர்கள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத்தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன்னு ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கவான்னு தொடங்குற ஸ்லோகம். அதில் பரமாச்சாரியன் ஸ்ரீமன் நாராயணன்,
அடுத்து லக்ஷ்மி. இது ஒரு ஹாரமாட்ட மனசுல வச்சுங்கோ. நம்ம கழுத்துல போட்டு இருக்கிற உயர்ந்த ரத்தன ஹாரம். 1 2 3 4 பல பல ரத்தனங்கள். அதுல நாயக ரத்னமாக நடுவுல எதிராஜரான சார்வபௌமர் சுவாமி ராமானுஜர் சேவை சாதிப்பர். அதுக்கு பிரதம ரத்னம், முதல் ரத்னம் தான் லக்ஷ்மிநாதன் ஷியப்பதி ஸ்ரீமன் நாராயணன். 2வது ரத்னம் லக்ஷ்மி, 3வது ரத்னம் விஸ்வக்சேனர், 4வது ரத்னம் பிரபன்னஜன கூட்டஸ்தரான மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா என்று தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் பிரபன்னர்கள் அத்தனை பேருக்கும் கூட்டஸ்தர். அவர் 4வது. அடுத்தது நம்மாழ்வாருடைய திருவடியை பத்தின சுவாமி நாதமுனிகள். அதாவது இற்றைக்கு 823வது ஆண்டு, ஆங்கில கணக்குப்படி 823வது ஆண்டிலே சுவாமி நாதமுனிகள் திருவவதாரம் பண்ணினார். அவர் ஆச்சாரியன். உய்யக் கொண்டார். மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார். அந்த நாதமுனிகளுக்கு பேரனாக திருவவதாரம் பண்ணின யாமுனாச்சாரியர்ங்கிற ஆள வந்தார். யத் பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்து தாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமித்தம் என்று ராமானுஷராலே கொண்டாடப்பட்ட யாமுனாச்சாரியர் அவர். யாமுனாச்சாரியருக்கு சிஷ்யர் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கு சிஷ்யர் சுவாமி ராமானுஜர் என்ன நடு நாயக்கல் வரைக்கும் இந்த சம்பிரதாயம் வளர்ந்து கொண்டு வரும். ராமானுஜருக்கு பிற்பட்டு பல பல ஆச்சாரியர்கள், முன்னாடி ஆச்சாரியர்கள், பின்னாடி ஆச்சாரியர்கள். இதைத்தான் குரு பரம்பரா குரு பரம்பரான்னு சொல்லுவார்கள். இந்த நாயக்க கல்னா நடுவுல இருக்கிற நாயக்க கல் இந்த பக்கமும் ஒளி வீசும், இந்த பக்கமும் ஒளி வீசும். அதே போலத்தான் சுவாமி ராமானுஜர் தனக்கு பிற்பட்டவர்களுக்கும் தன்னால ஏற்றத்தை கொடுக்கிறார், தனக்கு முற்பட்டவர்களுக்கும் தன்னால வைபவத்தை சேர்க்கிறார். அப்படி நடு நாயக்கமாக வைத்திருக்கிறார் சுவாமி. இந்த பக்கம்லாம் நிறைய ரத்னங்கள், அந்த பக்கம் நிறைய ரத்ன கற்கள். அதுல முதல் ரத்னமாக லக்ஷ்மிநாதன் பார்த்தோமா, அந்த இடத்தை இப்ப பெருமாளே கெட்டியா பிடிச்சுன்னு விட்டார். அவரை கேட்டோம், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு தானே குருக்கள்னு பேரு, அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் எதுக்கு இப்ப குறுக்க வந்தீர்? நீர் பகவான்னா, உமக்கு என்ன இந்த ஹாரத்துல வேலைன்னு கேட்டார். ஆச்சாரிய பதவியில எனக்கு ஆசை, முதல் இடத்தை எனக்கு கொடுத்துருங்கோ, அப்புறம் நீங்க ஆர்வனா எங்க வேணா உட்கார்ந்துங்க. என் ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். அதனால முதல் இடத்தை அங்க குரு பரம்பரையில பிடிச்சிருந்தார். அடுத்தது கீதாச்சாரியனுடைய தேர்தட்டு, அதாவது அர்ஜுனனுடைய தேர்தட்டிலே அவனுக்கு முன்னாடி ஆச்சாரிய பதவியில் சாரதிங்கிற இடத்திலையும் அமர்ந்தான், ஆச்சாரியனாகவும் அமர்ந்தான், கீதாச்சாரியனாக உபதேசித்தான். ஆக கீதை கொடுத்த கண்ணன் கீதாச்சாரியன். ஆச்சாரியன்கிற சொல்லுக்கு அழகா அர்த்தம் தெரிவிக்கிறார். நிகண்டுவ பார்த்தோம்னா ஆச்சாரியன் ஆச்சாரியன வேத அத்தியாபக, வேதத்தை யாரொருத்தன் அத்தியனம் பண்ணி அத்தியாபனம் பண்ணுகிறானோ, தான் வேதங்களை கற்று மற்ற பேருக்கு வேதங்களை யார் கத்து கொடுக்கிறானோ அவனைத்தான் ஆச்சாரியன்வா. இன்னொரு அர்த்தம் வைதிக வியாக்கியான கர்த்தா, வேதங்களுக்கெல்லாம் யார் வியாக்கியானம் பண்றானோ அவன் ஆச்சாரியன்னு சொல்லித்து. அதனாலதான் பெருமாளுக்கு கீதாச்சாரியன்னு பேர். வேதங்களுக்கு வியாக்கியானம் பண்ணத்தானே இதிகாசங்களே பிறந்தன. இதுல இதிகாசங்கள் 2, புராணங்கள் 18ன்னு குழந்தைகள்லாம் வித்தியாசம் கேட்கும். இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்ன? ரொம்ப சுலபம். இதிகாசம்ங்கிறது கதை நடந்தது போதே தாமம் எழுதினது, புராணம்ங்கிறது கதை நடந்து முடிஞ்ச அப்புறம் எழுதினது. இதுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இப்ப வால்மீகி பகவான் இப்பப்ப ராமன் நடத்தினதுங்கிறதையே சொல்லிட்டு வராரு இல்லையோ. இதுல வால்மீகி பேசுறதுக்கோ மத்த பேர் பேசுறதுக்கோ இடம் இல்லை. கதை நடந்துட்டு இருக்கிறச்சே கதையை அப்படியே சொல்லிடுவா. ஆனா இப்ப சுகாச்சாரியர் பாகவதம் புராணம் சொல்றாருன்னா நிறைய கதையெல்லாம் நடந்து முடிந்த கதை. முடிந்த கதையை பத்தி பேசினா புராணம் வா, நடந்துட்டே இருக்கிறச்ச எழுதினா அதைத்தான் இதிகாசம்னு சொல்லுவார்கள். இதிகாசங்கள் புராணங்கள் ரெண்டுமே உபனிஷத்துக்கு உபபிரம்மணங்கள் ஆயின. அதிலே ஸ்ரீ மகாபாரதத்தை கடைந்தால் 2 உருண்டை திரட்டுப்பால் தான். அதுல ஒரு உருண்டே அழகான பகவத்கீதை, மத்தொன்னு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம். 1000 திருநாமங்களுடைய பெருமானை பத்தி பீஷ்மர் கோர்த்தாரே, அது கண்ணனை பத்தினது, இது கண்ணன் பேசினது. 2 தான் வித்தியாசம். கண்ணனே வாயை திறந்து பேசினது ஒரு திரட்டுப்பால், இன்னொன்னு கண்ணனை பத்தி பீஷ்மாச்சாரியர் பேசினது மற்றொரு திரட்டுப்பால். அதுல கண்ணன் தானே சோதி வாய் திறந்து அனுகிரகித்தான். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிம் அந்நேகி சாஸ்திர சங்கிரகைகி. இந்த கீதையை ஒருத்தன் தெரிஞ்சுனுட்டா மற்றதையும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. அதே கீதையை விட்டுட்டு நான் அத்த கத்துனேன் இத்த கத்துட்டேன்னா எதை கற்றும் லாபம் கிடையாது. அதைத்தான் திருமிழிசாழ்வார் சாதித்தார். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன், ஆயன் துவரைக்கோனாய் நின்ன மாயன், அன்னோதிய வாக்கதனை கல்லார் உலகில் ஏதிலராம் மெஞ்ஞானமில். மாயன் அன்றோதிய வாக்கு கீதை. சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் 4 நேர் விரோதமான சொற்கள்.
திருமழிசையாளர் சாதித்தார். சேயன் ரொம்ப தூரத்தில் இருப்பார், எங்கேயோ இருக்கார். அணியன் தோ இருக்காரே, ரொம்ப தூரத்திலையும் இருக்கார், இதோவும் இருக்காருன்னா அணுகில் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொறுவல்லர் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். அகலில் அகலும் அணுகில் அணுகும். பெருமானுக்கு ரெண்டு சுபாவம். அகன்று போடுவர். நாம் அவங்ககிட்ட விலகராப்புல நினைச்சா அவர் விலகிப்படுவர். அணுகில் அணுகும். நாம் அணுக பார்த்தா கிட்டக்க வருகிறான். ஆனால கீதாச்சாரியன் ரெண்டு விதம். ஒன்னு சேயன் அணியன், ரொம்ப தூரத்திலையும் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனை தரம் கேட்டாலும் புரியாதுன்னு அர்த்தம். சேயன் அணியன் ரொம்ப கிட்டக்க இருப்பார். அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஒரு 4 ஸ்லோகம் தெரிஞ்சுட்டா போறோம்னு பிடிச்சுங்கோ, எல்லாமே தெரிஞ்சு போடும் அர்த்தம். ஆக சேயன் அணியன் பயத்தோட கிட்டக்க போனோம்னா அது ரொம்ப தூரத்துக்கு அப்பால் எப்பேற்பட்ட ரிஷி வந்தாலும் ஒன்னும் புரியாது. அந்த மாதிரி அர்த்தங்களை உள்ள வச்சுட்டான். அதே கண்ணன் திருவடிகளிலே ஆசையோட கீதை அணுகினால் மிக கிட்டக்க வந்துடுறான் கண்ணன். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன். ஸ்லோகங்கள் இது பாசுரத்துல சொல்றதெல்லாம் கண்ணனை பத்தி. ஆனா கண்ணனை பத்தி சொன்னதுங்கிறது பாசுரம் ஸ்லோகங்களுக்கும் அதே அர்த்தம் தான். அர்த்தத்தில் இருக்கிற கௌரவத்தை பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா அர்த்தங்கள் நமக்குன்னு நம்ம வாழ்க்கைக்குன்னு சொல்லிருக்கலான்னு பார்த்தா ரொம்ப கிட்டக்க இருக்கும். அதே போல சிறியன் மிகப்பெரியன். கண்ணனே ரொம்ப சின்னவன், இடப்பிள்ளை தானே. மிகப்பெரியன் ஸ்ரீவைகுண்டநாதன்னா இடப்பிள்ளையாக பிறந்தான். அவனை சிறியவன் சொல்றதா பெரியவன் சொல்றதான்னு கூட புரியாது. ஏன்னா ரொம்ப பெரியவர் தான், நமக்காக சிறியவராக சேவை சாதிக்கிறார். அதே போலத்தான் கீதா ஸ்லோகம் 32 எழுத்து தான். ஸ்லோகத்தை நீங்க மனப்பாடம் பண்றது ரொம்ப சுலபம். கீதா ஸ்லோகம் கட்டமையில குழந்தைகள் எல்லாரும் கத்துக் கொடுத்துடலாம். நீங்க முதல் 2 அத்தியாயம் வரைக்கும் கத்துக் கொடுங்க, தானே மிச்சது முழுக்க அதுவே தெரிஞ்சு ஒப்பிச்சுடும். ஆனா கீதையில ஒரு கட்டம், இது அனுஷ்டுப்பு சந்தஸ், 32 எழுத்து தான். ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் வரியா அடுத்த ஸ்லோகத்தினுடைய 2வது வரியோட சேர்த்துடலாம். தப்பே தெரியாது, தப்புறோம்னே புரியாது, ஆனா சேர்ந்துட்டே இருக்கும். பாதமே மாறி போடும். ஒரு ஸ்லோகத்தினுடைய கால் பகுதிக்கு பாதம்னு பேர். இந்த பாதத்தை சொல்லிட்டு 4வது ஸ்லோகத்தினுடைய பாதம் சேரும். சொல்லி சொல்லி பார்ப்போம், சுத்தி வந்துட்டே இருக்கும். ஸ்லோகத்தை பார்த்தா ரொம்ப சுலபமான ஸ்லோகம். ஆனா அதுல இருக்கிற அர்த்தங்களை பார்த்தார் எத்தனை மகாச்சாரியர்களுடைய வியாக்கியானம். கீதார்த்த சங்கிரகம்னு சுவாமி யமுனாச்சாரியர் ஆள வந்தார். ஒரு 32 ஸ்லோகங்கள் சாதித்தார். அதற்கு வியாக்கியானமாக சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்யம்ங்கிறதையே அனுகிரகித்தார். அதை இன்னும் பறந்து விரிந்து தெரிவிப்பதற்காக சுவாமி வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகைங்கிற கிரந்தத்தை பண்ணினார். இவர்கள்லாம் சேர்த்து மகோபகாரம் பண்ணி காட்டினார்கள். அதே போல கீதை வெண்பா அப்படின்னு தமிழ்ல இருக்கு. கீதா ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தமிழ் பாடலாக பெரியோர்கள் அந்த நாள்லயே எழுதி வச்சிருக்கார். தமிழ்ல கீதை கத்துக்கணும்னு ஆசை இருந்து தமிழ பற்றுதல் இருக்கிறவா அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சம்ஸ்கிருதமே புரிஞ்சுட்டுவா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெரியோர்கள் நமக்கு எப்படி ருச்சி இருக்குமோ எப்படியான இவன் தெரிஞ்சுட்டா சரி அப்படிங்கிறதுக்காக அவ எழுதி வைக்காததே மிச்சம் கிடையாது. இல்லைன்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் இருக்கு, அவளுக்கு புரிஞ்சுதுன்னு கிளம்பி போயிருக்கலாமே. போகாத இத்தனை உட்கார்ந்து இவர்கள் எழுதுறதுக்கு என்ன காரணம்? என்னைக்கான ஒரு நாள் 2004 ஒருத்தன் கேட்கறேன்னு சொல்ல மாட்டானா? அப்படிங்கிற ஆசையோட எத்தனை 1000 வருஷமா எழுதி வச்சிருக்கா பெரியோர்கள். அவர்களுக்கு நாம செலுத்துகிற ஒரே நன்றி புத்தகங்களை வாங்கிறது இல்லை, வாங்கி படிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். காசு கொடுத்து வாங்கினா கூட வாங்கி வீட்டுல கொண்டு போய் அன்னு கண்டத்துக்கு அழிவில்லாத வச்சுட்டு போடுவோம். அப்படி வைக்கிறதுக்காக கிரந்தத்தை வாங்கி பிரித்து படித்து அதுல இருக்கிறத தெரிஞ்சுண்டா பயப்பட தேவையில்லை. கிரந்தம்னா உடனே புரியாது, சம்ஸ்கிருதமே புரியாது, தமிழே புரியாது, அதனால சம்ஸ்கிருதம் புரியாதுன்னு மட்டும் புகார் பண்ணியிருந்தா சரின்னு தமிழ்ல ஆரம்பித்தா இப்ப தமிழே தெரியறது இல்லை. பாதி பேருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் புரியுது, ஹிந்தி தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியுங்கிறாளே தவிர. அதுவும் பள்ளிக்கூடத்துல இப்போ தமிழ்னு சொன்னா 85-90 தான் போடுறா. இது சம்ஸ்கிருதமோ வேற மேல நாட்டு மொழிகளை தான் எடுத்துட்டா 98 கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறான், அது பாஷை வராது. 98க்காக இவன் பாஷையை கத்துட்டு போனா ஒரு நாள் அந்த பாஷை இவன் மனசுல நிற்கவே நிற்காது. பாஷையில இருக்கிற இலக்கியம் தெரிஞ்சாதான் பாஷை புரியுமே தவிர வெறும ஆனாவனா கத்துன்றதுக்காக எந்த பாஷையுமே நிற்காது. தாய்மொழி நமக்கு ரொம்ப முக்கியம். நாம ஒரு குழந்தைக்கும் தமிழை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். அது தெலுங்காரா தெலுங்கு, கன்னடத்துக்காரா கன்னடம், கேரளத்துக்காரா மலையாளம் என்ன அவரவர்கள் தங்கள் தங்கள் மொழியை கத்துக் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன் ஆங்கிலத்தை கத்துனா வேலை கிடைச்சிட போறதுன்னா கிடைக்கும். 40 வயசுக்கு அப்புறம் எங்கேயான ஒரு உபன்யாசத்துக்கு போய் யாரான ஒரு உபன்யாசகர் ஏதான ஒரு பாசுரத்தை சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கே. அகலிலாகலும் அணுகில் அணுகும் புகழுமரியன் பொறுவல்லெம்மான் நெகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலுமிரவும் படிந்து குடைந்தே. ஒரு பிள்ளை கேட்டுரும் வீட்டுக்கு வந்தான், என்ன சொல்றது இந்த பாட்டுல? இப்போ என்னமோ அகலில் அகலும் அணுகில்ங்கிறாரே, தமிழ் தெரியலையே. அப்ப பிடிச்சு தன் தகப்பனாரே, ஏன் என்ன தமிழ் படிக்க வைக்கலையேன்னு 40 வயசுக்கு கேட்பார்.
அன்னைக்கு அவருக்கு வயசு 65 பதில் சொல்ல அவருக்கு திராணி இராது. அதனால சின்ன வயசுலயே சொல்லிடுறது நல்லது. பல பேர் அடியேன்னு பார்த்திருக்கேன், ஐயோ சுவாமி பாசுரங்கள் எல்லாம் என்னதுன்னே தெரியாத விட்டுட்டேன், தெரியல. ஆனா இன்னைக்கு கேட்டா தான் எவ்வளவு இனிமையா இருக்கு பாசுரங்கள்லாம். அதை கத்துண்டு நன்னா படிக்கிறதுக்கு தமிழே தெரியாது படுத்தே, நான் அதை ஆங்கிலத்தில் எழுதி எழுதி வச்சு படிச்சு கட்டப்பட்டு இருக்கேன் என்று பல பேர் சொல்லுவார்கள். அந்த கட்டம் நம்ம குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்குன்னா ஆந்தனே நம்ம தாய்மொழி, வேற ஒண்ணு இப்ப பெருசா சொல்லல. அவன் பிறந்த மொழியை தெரிஞ்சுக்கோங்கிறது இத்தனை கெஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. அதுவும் அதுதான கட்டமா நாம பிறந்திருக்கிறதுனால சுலபம். இன்னும் மத்த பேரை கேட்டு பாருங்க, பாரத தேசத்துல மத்த மாநிலத்திலேயோ வெளி தேசத்திலேயோ வெளிநாட்டவர்கள் இந்த தமிழை தெரிஞ்சுட்டு பாசுரத்துக்குன்னு 1000 முயற்சி எடுக்கிறான். பிறந்த நாம் அதற்கென்னே பிறந்த நாம், அதை நாம விட்டு கொடுத்துடலாமா? அதனால பாஷ சம்ஸ்கிருதமும் முக்கியம், தமிழும் முக்கியம். கண்டனே கீதாச்சாரியனாக சுலபமான ஸ்லோகங்களை தெரிவித்தான். 700 ஸ்லோகங்கள். இந்த ஆச்சாரியங்கிற சப்தார்த்தத்தை பார்த்தால் வேதங்களுக்கு யார் வியாக்கியானம் அனுகிரகிக்கிறானோ அவன் ஆச்சாரியன். இப்ப கண்ணனே வேதங்களுக்கு வியாக்கியானமாத்தானே இதிகாசங்கள். வேதத்தினுடைய அர்த்தத்தை உபனிஷத் அர்த்தத்தை சொல்றதுக்கு தானே கீதை. அதனால அவனே ஆச்சாரியன்னு சொல்லலாம். ஆனா சாம்பிரதாயிகமான ஆச்சாரியன்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுவார்கள், ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான். தான் முதல்ல சாஸ்திரார்த்தங்களை நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன்கிற சொல்லுக்கு முதல்ல அர்த்தம் பார்த்துருவோம். கண்ணனே ஆச்சாரியன் தான். தான் முதல்ல சாஸ்திரத்தை கஷடர கற்றிருக்க வேண்டும். கற்க கஷடரா கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தகான்னு சொல்லுகிறோம். முதல்ல கற்கும் போதே கஷடர கற்க வேண்டும். துயக்கு மயக்குகள் இல்லாமல் எந்தவித சந்தேகமும் இல்லாம கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணனுக்கு அந்த மாதிரி தெரியுமானா கொடுக்கிறதே அவன் சர்வஜன். அவனை தவிர வேற 6 ஆச்சாரியனாக முடியும். ஆசினோதி சாஸ்திரார்த்தான்னு இந்த சாஸ்திரத்துக்கு இந்த அர்த்தம்னு சொன்னதே பெருமான் தான். ஆனால் அவருக்கு தெரியாது இருக்க போறதில்லை. சர்வஜன் ஆச்சாரியனான்கிறது தகுதி தான். அடுத்து சாதித்தார் ஸ்வயம் ஆச்சரத்தே. அங்க இருக்கிற சாஸ்திரத்தை கத்துன்னு மட்டும் போராது, தான் அனுஷ்டிக்கவும் வேணும். சாஸ்திரத்தில் இருக்க அர்த்தத்தை தான் அனுஷ்டித்தாத்தான் ஆச்சாரியங்கிற பதவியே கட்டும். இந்த விஷயத்துல மட்டும் பகவான் பாடு கொஞ்சம் கஷ்டம்தான். சாஸ்திரத்துல சொன்னத்தை தான் அனுஷ்டிக்க முடியுமானா உபதேசிக்கத்தான் அவருக்கு தெரியுமே தவிர அனுஷ்டிக்கிறதுக்கு பகவானுக்கு ஆகாது. என்ன காரணம்? சாஸ்திரம் பார்த்து பக்தி பண்ணு, உபாசனம் பண்ணு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு, பகவான் திருவடிகளுக்கு அர்ச்சனம் பண்ணு எல்லாம் நமக்கு சொல்லிடும். உடனே அவரே அதை பண்ணணும்னு எங்கேயான்னு ஆரம்பிச்சா யார குறித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார்? புஷ்பத்தை கொண்டு போய் 6 திருவடிகளுக்கு போடுவார்? யார்கிட்ட போய் பக்தி பண்ணுவார்? யார்கிட்ட போய் சரணாதி பண்ணுவார்? பெருமான இடத்துல இது ஒரே ஒரு கட்டம். அதனாலதான் போனா போறதுன்னு அவர் ஆச்சாரியனா விட்டு வச்சிருக்கமே தவிர எல்லா விதத்திலையும் அவரை ஒத்துக்கிறது இல்லை. ஆச்சாரியர்கள்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான் ஆச்சாரியர்கள். பின்ன இவர் இப்ப கீதாச்சாரியன்னு போட்டிருக்கீரேன்னா இதுக்கு அடியும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரா பார்த்து அந்த பேரை எடுத்துனுட்டார், அதனால சொல்லிட்டு இருக்கமே தவிர ஆச்சாரியத்தை பூர்த்திங்கிறது எப்ப கிடைக்கும்? அனுஷ்டித்தால் தான் ஆச்சாரியன். பெருமானால அனுஷ்டானம் பண்ணவே முடியாது, உபதேசிக்க மட்டும்தான் முடியும். அதனாலதான் கீதை முடிஞ்சது சஹஸ்ரநாமாத்தியாயம் தொடங்கணும். கீதைங்கிறது முதலில், அதாவது யுத்தமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீதை. சஹஸ்ரநாமங்கிறது 10வது நாள் யுத்தத்துல பீஷ்மாச்சாரியர் அடிபட்டு கீழே விழுந்துட்டார். அம்பு படுக்கை சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார். அப்ப கண்ணன் பார்த்து யுதிஷ்டிரத்துல சொல்றான், பீஷ்மே லோகாந்தரங்கத்தே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. பீஷ்மாச்சாரியர் பரமோத்தத்துக்கு போயிட்டாருன்னா அவர் உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கார் அர்ஜுனா. அவர் பரமோத்தத்துக்கு கிளம்பி போயிட்டா இந்த லோகத்துல உபதேசிக்கிறதுக்கு ஆச்சாரியனே கிடைக்க மாட்டான். அவர் இருக்கிறதுக்குள்ள போய் கேட்டுக்கோனா கண்ணன். தர்மபுத்திரனுக்கு ஆச்சரியம், இவனே கூட உட்கார்ந்து இருக்கான், அப்ப இவங்கிட்ட நான் கேட்டுக்கலாமே அவரை பத்தி என்னன்னா. இல்ல தர்மபுத்திரா, நான் என்ன சொன்னாலும் நான் ஆச்சாரியன் ஆக முடியாது, அவர்கள் தான் ஆக முடியுமே தவிர என்னால் ஒண்ணாது. என ரொம்ப ஆனந்தமாக தன் அடியார்கள் தான் பேச வேண்டும். இது தத்துவோபதேசம், அது தத்துவ தரிசி வச்சனம். தத்துவமான பெருமான் பிறந்து பேசுறதை விட தத்துவ தரிசியான பெரியோர்கள் பேசினாத்தான் அதுக்கு ஏத்தமே. அவரே சொல்றதை காட்டல அவன் அடியான்னு சொன்னால் புரியறதுக்காக ஒரு ஐதிஹ்யம் சொல்றேன். திருக்குறுங்குடிங்கிற அற்புதமான திவ்யதேசம். உங்களுக்கு திருக்குறுங்குடிக்கு ஏதானு காதல பட்டிருந்தா அடியனை கேட்க வேண்டாம். அடியன் சொல்றது பழைய திருக்குறுங்குடியை பத்தின கதை. இன்னைக்கு எதேதோ என்னென்னமோ நடக்கலாமே தவிர நமக்கு மட்டும் திவ்யதேசங்கள்ல இருக்கிற பிராவண்யம் குறையக்கூடாது. இங்க எந்த மம்பு நடக்கிறதே, அங்க நடக்கிறதே, இங்க திருமலை இந்த சர்ச்சை, இந்த திருக்குறுங்குடி சர்ச்சை எல்லாத்தையும் கேட்டுங்கோ. நம்மால் ஆன உதவியும் செய்ய வேண்டும். அதுக்குன்னு நமக்கு அதுக்கு என்னன்னு கூட நாம இருந்துடக்கூடாது. நம்முடைய திவ்யதேசங்கள் ஒரு கட்டம்னா நாம தான் போய் ரட்சிக்க வேண்டும். அந்த மனப்பக்கம் நமக்கு ஏற்படணும். ஆனா இது மாதிரிலாம் வம்பு தும்பு இருக்கே, இவெல்லாம் இப்படித்தான் போன்றிருப்பா போல் இருக்கு, கோவிலுக்கே போவாண்டான்னா
அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடவே கூடாது. அது மாட்டுக்கு அது இருந்துட்டு இருக்கும். எந்த வேலை பார்க்கிற இடத்துல எந்த கட்டம் இல்லை. இப்போ எல்லாரும் அப்படியே சத்தியசந்தர்களா எல்லாரும் நடந்துடுறாளா? ஒண்ணும் இல்லை. அங்கங்க இருக்கிற கட்டத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு நாம உழைச்சுன்னு தானே இருக்கோம். திவ்ய தேசங்களையும் சண்டை வரலாம், பூசல் வரலாம். நீங்களும் இப்ப திருப்பதி 1000 அம்புன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். என்னத்துக்குன்னா இவாளே இப்படி எல்லாம் போடுறாள, நாங்களே தேவலே அப்படின்னு பல பேருக்கு மனசுல தோணும். அந்த எண்ணம் நமக்கு கூடாது. யாரோ ஒருத்தர் எதுக்காகவோ சண்டைன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையோ, அத்தோட அதை விட்டுணும். பெருமான சேவிக்கிறது, அவனை பத்தி கேட்டுக்கிறதுல தான் நமக்கு இச்சை இருக்கணுமே தவிர, நம்மால 4 விஷயத்துல உதவி பண்ண முடியும்னா பண்ண வேண்டும். அதுக்கு மேல கிட்டக்கு போனா நம்முடைய பொழுதும் நட்டமாக போகும், மனசும் கல்மஷமாக போகும். அது இல்லாம நம்மால் ஆனதை கேட்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், திருக்குறுங்குடி திவ்ய தேசத்திலே திருக்குறுங்குடி நம்பி சேவை சாதிக்கிறார். நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்செம்பனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. நம்மாழ்வார் முதல் 10 திருவாய்மொழி. இந்த பொருமா நீழ்வடைன்னு 10 பாசுரம். அதுலதான் இதை தெரிவிக்கிறார். இந்த பொருமாள் நீழ்வடை 10 பாட்டு 6 சொன்னாலும் அவர்கள் அதை சொல்றவாளுக்கு கல்வி வாயுமேன்னு முடிச்சார் ஆழ்வார். இந்த 10 6 சொல்லட்டும். இந்த நம்பிய தென்குறுங்குடி நின்ன செம்மனே திகழும் திருமூர்த்தி உம்பர்வானவர் ஆதியம் சோதி எம்பிரானே என் சொல்லி மறப்பனோ. மறப்பனோ என் மணியை மறக்கவே மாட்டேன், மறப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மறப்பனோ இனி ஆனன் மணியையே. மணியை வானவர் கண்ணன தன்னதோர் அணியை தென்குருகூர் சடகோபன் சொல்பணிசை 1000 விபத்தும் வல்லவர் தனிவிரர் கற்பரேல் கல்வி வாயுமே. அழ்வார் சாதித்தார். இந்த 10 பாட்டு 6 சொன்னாலும் நன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வரும்னார். அவர் குழந்தைகளுக்குன்னு சொல்லலை, அவர் எல்லாருக்கும் தான் சொன்னார். படியேன் தான் குழந்தைகளுக்குன்னு சேர்த்துண்டு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். யாராருக்கு பகவத் விஷயம் இன்னும் தெரியலையோ அத்தனை பேரும் ஆழ்வார் அபிப்பிராயத்தாலே குழந்தைகள் தான். ஆக கல்வி வாய்க்க வேண்டும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா இந்த 10 பாசுரங்களை கண்டிப்பா சொல்லுங்க. வியாதி போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா கிழிய சொன்னார் பிறவி துயர்னு 10 பாசுரம். அதை தெரிவித்தார். குடைந்து வண்டுண்டும் துடாய் முடியானே அடைந்த தென்குருகூர் சொல் சலகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா இந்த 10 பாட்டை சொல்லுங்க, ஓடியே போடும். உடைச்சு தகர்த்தெறிஞ்சிடும் அத்தனை நோய்களை நான் ஆழ்வார். இந்த 2 10 பாசுரங்களுமே முதல் 10 தான் உண்டு. அதனால அதிலே திருக்குறுங்குடி நம்பி, அந்த நம்பிய சுவாமி ராமானுஜர் தான் திருவடி தோழனம்னு போனார். நம்பிக்கை மங்களாசாசனம் பண்ணார். எடுத்து கோவில்ல தரிசனம் எடுத்து கிளம்புற சமயத்துக்கு திருக்குறுங்குடி நம்பி பிடித்து நிறுத்தினான். பெருமானாரே வந்தீர் சேவிச்சீர், நீர் பாட்டுக்கு போறீர். எனக்கு ரொம்ப நாளா மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்தை தீர்த்து கொடுத்துட்டு அப்புறம் நீ போம் அப்படின்னு சொன்னா நம்பி. உனக்கே சந்தேகமா? ஐயப்பாடு அறுத்து தோன்றுபவனோ நீ, உனக்கு என்ன சந்தேகம் கேளுன்னார். அவன் கேட்க ஆரம்பிச்சான். இரு அவசரப்படாதே, நீ பாட்டுக்கு இவ்வளவு பெருசு நின்றுட்டு இருக்கே, நான் கீழே நின்று இருக்கேன். என்ன பார்த்தா சிஷ்யனாட்டம் இருக்கு, உன்னை பார்த்தா தான் ஆச்சாரிய நாட்டம் இருக்கு. இப்ப சந்தேகம் உனக்கா எனக்கா? உனக்குன்னா சந்தேகம், முதல்ல நீ கீழே நில்லு, என்ன மேல உட்காத்து, ஆச்சாரிய பதவியை கொடு, அப்புறம் சொல்றேன்னார். வாஸ்தவம் தானே. உடனே நேர ஒரு பெரிய ஆசனத்தை கொண்டு வந்தான். திருக்குறுங்குடி நம்பி ஆசனத்தை சேர்த்தான். ராமானுஜர் தன்னுடைய திதண்ட ஹஸ்தத்தோடே அமர்ந்தார். அமர்ந்தவரிடத்துல வாயை மடிச்சுண்டு இடுப்பு குனிஞ்சு முதுக விளைச்சுண்டு வாயை பொத்தின்னு கேட்டா, நான் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி உலகத்தை திருத்த பார்த்தேன், என்னால திருத்த முடியல. நீர் போய் பிறந்த உடனே இத்தனை பேரையும் திருத்தி பொலிகா 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் என்ன லோகத்தையே ஸ்வர்க்கமா மாத்திட்டீரே, மோட்சத்துல அத்தனை பேருக்கும் ஆசை வந்துடுதே, உம்மால மட்டும் எப்படி முடிஞ்சது? நான் பிறந்து பார்க்கறேன், ஒத்தம் கூட ஆப்பிட மாட்டேங்கிறான். கீதை கண்ட அர்ஜுனனே சரணாதி பண்ணல, அப்புறம் நான் ஆறுட்ட போய் சொல்லிக்க? இது இத்தனை அவதரித்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டே. இதை திருவரங்கத்த முதனார் ராமானுஜ நூத்தந்தாதில் அழகா சாதித்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரா நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் நன்னருஞானம் அண்ணலி ராமானுஜன் தோன்னிய அப்பொழுதே நன்னருஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இத்தனை அவதாரங்கள் பகவான் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ராமானுஜர் பிறந்தார், அதே நிமிஷத்துல அத்தனை பேரையும் திருத்தினார், நாராயணுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ண வைத்தார். இது என்னமா சாதித்தீர் சொல்லும் என்ன ரகசியமா கேட்டான் பெருமாள். ஏன்னா இவன் தான் சிஷ்யா, அவர் ஆச்சாரியன்னு ஊருக்கு தெரிஞ்சுட்டா கட்டுப்போடும். இவர் ஏதோ ரகசியமா உட்காந்து வச்சு கேட்டுணும். சுவாமி சொன்னார், வாஸ்தவம் தான் நீ கேட்கறது, ஆனா அதுல ஒரு கட்டம். நீ சொல்ற விதம் வேற, நான் சொல்ற விதம் வேற. நீ எப்பவும் நெஞ்ச நிமித்துண்டு நான் 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 இதைத்தான் நீ சொல்லுவே, ஒத்தனும் கேட்கவே மாட்டான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நான் தான் பெரியவன் சொன்னா ஊர் காதே கொடுக்காது. அவன் பெரியவன் சொன்னாதான் எல்லாரும் கேட்டுப்பாளே தவிர, நான் பெரியவன் நீயே மாறு தட்டிண்டியன்னா ஆறு கேட்டுக்கொள்வார்கள். ஆனா கண்ணனே, உன்னால மாத்தி பேச முடியாது. எங்களாட்டம் பிறந்து இன்னொருத்தன் பெரியவன் நீ சொல்ல முடியாது.
நீ பிறந்து நீதான் பெரியவன் தான் சொல்லிட்டாகணும். நீ சொன்னது பொய்ன்னு அடியே சொல்ல வரல, நீ சொன்னதுதான் உண்மை. ஆனா உண்மை லோகத்துல எடுபடா தெரியுமோ, அதை நான் சொன்னா தான் எடுபடும். அப்ப புரிஞ்சுதான் கண்ணன், நாம கூட ஆச்சாரியன் இல்லை, ஆச்சாரியர்கள் தான் ஆச்சாரியர்கள். அதே விஷயத்தான் பீஷ்மாச்சாரியிடத்தே அங்க போய் கேளு, என்னிடத்துல கேட்டது நிற்காது. இதைத்தான் கண்ணன் தானே சொல்லி பார்த்தானாம். இது கீழ் அவதாரத்திலே ராமாவதாரம். அங்க வேடிக்கையா சரித்திரம் சொல்லுவா, ஹனுமான் பேசினார். ஹனுமான் பேசுறத கேட்க கேட்க ராமனுக்கு ஒரே ஆனந்தம். நிறைய வார்த்தைகள் ராமன் பேசவே மாட்டான். மஞ்சு பாஷீச்ச ராகவா, பூர்வ பாஷீச்ச ராகவா, மிருது பாஷீச்ச ராகவா. முன்னாடி ராமன் தான் பேசுவன். எதிராளி பேசச்சே குறுக்க பேச மாட்டான். மயிலரகால தடவி விடுறாப்புல பேசுவன். காய போல சொற்களை உபயோகப்படுத்த மாட்டான், கனிய போலத்தான் உபயோகப்படுத்துவன். பேச்சில வாக்மி ஸ்ரீமான்னு பட்ட ராமனுக்கு அவ்வளவு அற்புதமா பேசுவன். அவன் கைய கட்டின்னு கேட்டு இருக்கான், ஒன்னும் புரியல. ஹனுமான் பேசுற ஒரு வார்த்தையும் பார்த்து மயங்கியே போயிட்டான் ராமன். இவ்வளவு அழகா கூட ஒருத்தரால பேச முடியுமா? கம்பர் தெரிவித்தார், விரிஞ்சலோ விடவலானோ கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோன்றித் தன்னோ. இவன் கல்லாத வேதங்கள் இல்லை, இவன் கற்காத கலை கிடையாது. இந்த ஹனுமான் வாயத்திறந்து பேசுற ஒரு சொல்லிலும் நிதர்சனமா தெரியறது. கம்பர் கொண்டாடினார், இவன் என்ன பிரம்மாவா சிவனா, யார் இறங்கி வந்து பேசின்னு இருக்கா? விரிஞ்சலோ விடவலானோ ஹனுமான கொண்டாடினார். இங்க ஜாகிரதையா பார்க்கணும், விட்டுவோன்னு சேர்க்கல, விரிஞ்சலோ விடவலானோன்னு சொன்னாரே தவிர இவன் விஷ்ணுமோன்னு அந்த இடத்துல கம்பர் சேர்க்கல. அதான் கேட்டு இருக்கானே விஷ்ணு. கேட்கிற ராமன்கிறது நிச்சயமா தெரியுமோ இல்லையோ, இது பிரம்மாவா சிவனான்னு தான் சந்தேகம் வரும். அங்க சேர்க்காம தெரிவித்தார், ராமனும் கேட்டுட்டே இருந்தான். அவன் பேசுறத கேட்க கேட்க மனசுல ரொம்ப ஆனந்தம் வந்துருத்தான். கண்டிப்பா நாமும் பேசணும். என்ன இவனே பேசுறானே, நாம பேச வேண்டாமா? நம்மால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஹனுமானே பேசுவர்னா நாம கண்டிப்பா பேசணும்னு ஆசை வந்துருத்து ராமனுக்கு. லக்ஷ்மண சொன்னா, வேண்டாராமா, இது விபரீத ஆசை. நாங்க பேசினா தான் நன்னா இருக்குமே தவிர நீ பேசினா நன்னா இருக்காது. நீ அனுகிரகிக்கிறதோட நிறுத்திக்கோ, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன அப்பவே லக்ஷ்மண சொன்னா, இருந்தாலும் ஆசை ஆற விட்டது. இந்த அவதாரத்துல பேச முடியல. ஏன்னா ராமன்னாலே ரொம்ப பேச மாட்டான்னுட்டா. இந்த வளவளான்னா இப்ப ராமனே கீதை சொல்லியிருக்காருன்னா நீங்களும் நானும் கேட்போமா? அது என்னமோ மனசு ஒத்தே வராது. அவர்னா பேசாம இருக்கணும், சக்கரவர்த்தியா பிடிச்சு உட்காண்டே இருக்கணும். இப்படிதான் ராமனை பார்க்க தோன்றதே தவிர கண்ணன் ஆட்டம் இறங்கி வந்து தேர் ஓட்டி வளவளான்னு பேசி இதெல்லாம் நமக்கு ஆகலை. அதனால கண்ணன் பெருமான் பிறந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட மனோரதம் இந்த அவதாரத்திலேயானு பூர்த்தி பண்ணிப்போம். இப்பவான்னு நன்னா பேசி தீர்ப்போம். ஆரம்பிச்சுட்டான், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யுத்சவா மமகா பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய. முதல்ல தர்மபுத்திரன் தானும் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. திருத்தராஷ்டிரன் முதல் கேள்வி கேட்டான், பாண்டு புத்திரர்களும் என் பிள்ளைகளும் குருக்ஷேத்திரத்துல சண்டை போட போனாலே என்ன ஆச்சு? முதல் கேள்வியோட சரி. வேணும்னா சஞ்சயன் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கணும். அப்புறம் நடந்ததுதான் இந்த 700 ஸ்லோகங்களும். இத்தனை ஸ்லோகத்தையும் சொன்னா ராமாவதாரத்துல பிறந்த ஆசையை நிறைவேறெடுத்துன்னு நினைச்சு சொல்லி சொல்லி பார்த்து கடைசியிலே தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சரூபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. இத்தனை சொன்னா கண்ணன். சரி, ஏதோ எதிர்பார்த்து அர்ஜுனன் உடனே காண்டிபத்தை கீழே போட்டு கீழே விழுந்து இதோ சரணாதி பண்ணிட்டே ஸ்ரீமன் நாராயண சரணம் உன்னுடைய திருவடித்தாமர்களை பிடித்தேன்னு சொல்லுவனோ? ஒண்ணும் இல்லை. சண்டை போடுன்னு சொல்றேன், போடுறேன், ராஜ்யத்தை ஆள்றேன்ட்டு போயிட்டான். கடைசியில் இதுக்கு தானே இவ்வளவு பெரிய சாஸ்திரம் சொன்ன இவனுக்கு இப்போ அதுவும் வியர்த்தமாக போயிட்டே. கண்ணன் நினைச்சிருந்தான், நாம இனிமே பேசுறது இல்லைன்னா இனிமே கேட்டாலும் கேட்பமே தவிர பேசவே கூடாது. ராமாவதாரத்துல தப்பா ஒரு ஆசை போட்டுவிட்டேன். ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக பேசி பார்த்துட்டேன். பேசி எடுத்து இனி பேச போறது இல்லைன்னு தான் கேட்க உட்கார்ந்துட்டான். சஹஸ்ரநாம அத்தியாயத்தை சஹஸ்ரநாமத்திய கேட்டான் இல்லையோ கண்ணன். கண்ணன் பேசினது கீதை, கண்ணன் கேட்டது சஹஸ்ரநாம அத்தியாயம். இந்த ரெண்டுத்து காட்டிலும் எது ஏற்றம்? அவனே பேசி பார்த்து சரியா ஒண்ணு எடுபட காணும். இதை விட நாம சங்கீர்த்தனமே தேவலை என்ன அதற்கே வந்து சேர்ந்தான் எம்பெருமான். கீதையிலேயும் நாம் திரண்ட பொருள்னு பார்த்தால் உபனிஷத்துக்களை திரட்டினோம், கிடைத்தது மகாபாரதம். மகாபாரதத்தை திரட்டினோம், கிடைத்தது கீதையும் சாசனம். இப்ப கீதையை திரட்டுவோம். நமக்கு 700 கூட முடியாது. நமக்கு கொடுத்துருக்க ஒரு 1.5 மணி நாளைக்குள்ள நீரதோ 1.25 லட்சத்துல ஆரம்பிச்சு 700 மட்டும் நம்மால முடியுமான்னு அதுவும் முடியாதுன்னா திரட்டி பிடித்து இன்னும் 2 ஸ்லோகம், ஏதோ 2 1 1/2 அந்த ஸ்லோகம் இருந்தா தான் அர்த்தம் புரியும். கீதை முழுக்க தேடி பார்த்தாலும் இந்த ஸ்லோகம் கிடைக்கிறது. அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்மஹம் சததம் கீர்த்தயந்தஹ யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தஹ உபாசதே. இந்த ஸ்லோகங்களை கண்ணன் தெரிவித்தான். சததம் கீர்த்தயந்தஹ யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ
யார் என்ன விடாம கீர்த்தனம் பண்ணுகிறானோ, திருடமான சித்தத்தோட என்னை அடைய பிரயத்தனம் பண்ணுகிறானோ, என்னை நமஸ்கரிக்கிறானோ, நமஸ்தெஞ்சஸ்த பாம் பக்தியா நித்தியுக்தா உபாசத்தே, நித்தியமா என்னை விட்டு பிரியவே மாட்டேன் உபாசனம் பண்ணுகிறானோ அவனுக்கு யோகக்ஷேமம் வகாமியகம். இது கண்ணன் கீதையில் அழகா சாதித்தார். யோகத்தையும் க்ஷேமத்தையும் என் அடியாருக்கு கொடுக்கிறேன். என்னை பத்தி எப்பவும் யார் நமஸ்கரிக்கிறானோ, நினைக்கிறானோ, பாடுகிறானோ, அடைவதற்கு பிரயத்தனம் பண்ணுகிறானோ, யோகக்ஷேமம் வகாமியகம். அவன் யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன்னா, யோகக்ஷேமம்ங்கிறது என்னது? அது ஒரு போட்டு இருக்கா, இந்த பின்னாடி எல்லாம் போட்டிருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒருத்தர் போட்டிருக்கா, ஆயுள் காப்பீடு அப்படின்னு போட்டு யோகக்ஷேமம் வகாமியகம்னு போட்டிருப்பா. அவன் நினைச்சுட்டு இருக்கிற யோகக்ஷேமம்ங்கிறது வேற, சரீரத்துக்காக ஜாகிரதையா ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கட்டுறோம், நாள் நீங்க நிறைய கொடுப்பா அப்படிங்கிறதுக்காக நாம கட்டிட்டு இருக்கோம். ஆனா இங்க சொல்ற யோகக்ஷேமம், யோகம்ங்கிறது அலப்தஸ்ய லாபா, கிடைக்காதது கையில கிடைச்சதுன்னா அது யோகம்னுவா. க்ஷேமம்னா கிடைச்சது தங்கித்துன்னா க்ஷேமம்னுவா. கிடைக்காதது கிடைக்கிறது முக்கியம், கிடைச்ச உடனே 4 நாள்ல படுத்துனா கிடைக்கிறது தங்க வேண்டியது முக்கியம். கிடைக்காதது கிடைத்தால் யோகம், கிடைத்தது தங்கினால் க்ஷேமம். எதை பத்தி கண்ணன் தெரிவிக்கிறான்? பணத்தையா, கோட்டியா, 10 லட்சமா? ஒண்ணும் இல்லை. கிருஷ்ண பக்தி இத்தனை நாளும் கிடைக்கல, இப்ப கிடைக்கும். கிடைத்த கிருஷ்ண பக்தி மோட்சத்தை கொடுக்கிற அளவுக்கு நிலைக்கும். இந்த ரெண்டத்தான் யோகக்ஷேமம் வகாமியகம். கீதா சாஸ்திரத்துல தேறின பொருள் என்ன? சததம் கீர்த்தயந்தா, என்னை பத்தி விடாமல் ஒருத்தன் கீர்த்தனம் பண்ணினால் அவனுக்கு நான் யோகக்ஷேமம் வகாமியகம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன். அப்ப உபனிஷத்துக்களை திரட்டி மகாபாரதத்தை கொண்டோம், மகாபாரத திரட்டி கீதையை கொண்டோம், கீதையை திரட்டி நமஸ்காரம் நாம சங்கீர்த்தனம்ங்கிறத கொண்டோம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை விளக்கினதுதான் சஹஸ்ரநாமாத்தியாயம். எவ்வளவு நெருங்கின தொடர்பு இருக்கும். கீதையில எதை பண்ணுன்னு கண்ணன் சொன்னானோ அதையே பீஷ்மாச்சாரியர் வாயிலாக பண்றதுக்கு வழி கத்து கொடுத்ததுதான் சஹஸ்ரநாமாத்தியாயம். ஏன்னா கீர்த்தயந்தகா சததம் எப்பவும் பாடுன்னு சொல்லிட்டு எதை வச்சுன்னு பாடுறதுன்னு சொல்லாத போயிட்டா, திருநாமங்களை கொண்டுதானே பாட வேண்டும். அதனாலதான் கீதையில திருநாமங்களை பாடு, நாம சங்கீர்த்தனம் பண்ணு என்று சொல்லி கடைசியா விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே நாம சங்கீர்த்தனத்தை காட்டினான். அந்த கீதையிலே சொல்லப்பட்ட அர்த்தமே பகவன் நாம சங்கீர்த்தனம். ஏன்னா பராசர பட்டருங்கிற ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்றார். அவர் ஒரு பெருமையா சொல்லிட்டு வரா சஹஸ்ரநாமத்து. அதுல ஒண்ணு சொல்றார், கீதா தியைகார்த்திய தச்சனா மகாபாரத சாரத்வாது ரிஷிபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்டம் அதத்ததா பரிகிரகாதிசேதா கீதா தெய்கார்த்திய தச்சனா. கீதை சொன்ன அர்த்தத்தையே சஹஸ்ரநாமம் சொல்றதுன்னார். நமக்கு தோணும் சஹஸ்ரநாமம் நான் மாட்டுக்கு ஆரம்பிச்சேன்னா 20வது நிமிஷம் முடிச்சுட்டு போடுவேன், கீதை சொன்ன அர்த்தத்தை சஹஸ்ரநாமம் சொல்றதா போரும் இந்த கீதையை சொல்றதுக்குள்ளேன்னு. கீதையை கண்டா என்னமோ கொஞ்சம் பயப்படுறது எல்லார் மனசுலயும் இருக்கு. அதுல ஒண்ணும் இல்லை. அதை நம்ம திறந்து பார்த்தோம்னா கண்ணன் நமக்கு இடப்பிள்ளையாக பிறந்து நமக்குன்னு எவ்வளவு எளியவன் நமக்காக கத்து கொடுத்தது. கண்டிப்பா கண்ணனுக்கு கட்டப்படுத்த தெரியாது. அவன் படுத்தினாலும் ஆச்சாரியர்கள் அதை சுலபப்படுத்தி விடுவா. அவனே நம்ம நல்லத்துக்காகத்தானே சொல்லியிருக்கான். ஆச்சாரியனாக தானே சாஸ்திரார்த்தங்கள் அத்தனையும் தெரிந்து தானே ஆச்சாரியர்களை கொண்டு அனுஷ்டித்து, அடுத்தது முக்கியம் ஆச்சாரியன் பார்த்தோமே, ஆச்சினோச்சிதி சாஸ்திரார்த்தான்னு தான் சாஸ்திரார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறார், தானே அனுஷ்டானம் பண்றார், சுயம் ஆச்சாரத்தே. மற்றபடி ஆச்சாரையேது, தன்னை யாரெல்லாம் அண்டுகிறார்களோ அவர்களை நடத்த வேண்டும், தான் நடக்க வேண்டும், தன்னை அண்டினவர்களையும் நடப்பிக்க வேண்டும். கீதையில சொன்ன அர்த்தங்களை தன்னை ஆசிரியத்தவர்களை அந்த வழியிலேயே நடக்க வைக்கிறான் கண்ணன். நமக்கு தோணும் என்னைக்கோ அர்ஜுனனுக்காக கண்ணன் சொன்னது ஒரு உபதேசம் வைசியம் பண்றார், கேட்டுக்கிறது க்ஷத்ரியன், நமக்கு என்ன இருக்கிறதுல இப்போ அப்படின்னு தோணும். இது வைசியன் உபதேசம் க்ஷத்ரியன் கேட்டுன்றதை பத்தி எல்லாம் இல்லை. இது எல்லோருக்காகவும் தான் கண்ணன் கொடுத்தான். சர்வோபனிஷதோ காவகா, உபனிஷத் அர்த்தங்களை கறந்து எப்ப கீதையின் அமிர்தத்தை கொடுத்தானா அது எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஏன் சொல்றோம்? மனசுல வருத்தத்தோட இருந்த அர்ஜுனனுக்காக சொன்னதுதானே கீதை. அப்ப யார் வருத்தத்தோட இருந்தாலும் அவ வருத்தத்தை நீக்கிறதுக்காக சொன்னதுதான் கீதை. இது ஒரு அர்ஜுனனுக்காக மட்டும் இல்லை. படியனுக்கு 1000 வருத்தம் இருக்கலாம், இவருக்கு இருக்கலாம், அவருக்கு இருக்கலாம், அவருக்கு இருக்கலாம். ஒத்தொத்தருக்கு என்னென்ன வருத்தம் இருக்குமோ அது கீதை சொன்ன வழியில நடந்தோம்னா அந்த கல்மஷங்களை எல்லாம் தொலைத்து விடுகிறான். தோஷங்களை தொலைத்து உயர்ந்த வழியிலே நம்ம செலுத்துகிறான் கண்ணன். அப்படி அதில் என்ன சொன்னான்ங்கிறதே ஒரு எத்தனை நம்மால முடியுமோ அந்த 2-3 விஷயத்தை மட்டும் இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கண்ணன் உபதேசித்தது அர்ஜுனனுக்கு எப்பொழுது யுத்தத்திலே புரோத்சாகனம் பண்ணுவதற்காக. இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி சைன்யம். இந்த 2 சைன்யத்துக்கு நடுவில் நின்றுதான் இப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேத்திக்கே பார்த்தோம், புருவன் நெறித்த விடத்திலே தேர நடாத்தியம்
அர்ஜுனன் கண்ணனை பார்த்து தெரிவித்தான். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத. அச்சுத, 2 சேனைகளுக்கு கொண்டு போய் என் தேரை நடத்தினான். சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். நடுவுல கொண்டு நிறுத்தி விட்டான். நிறுத்திச்சேவே கண்ணன் ரொம்ப சாமர்த்தியக்காரன், சதுரன்னா. சாமர்த்தியத்தோட கண்ணன் என்ன பண்ணா, எங்க பீஷ்மர் துரோணர் அர்ஜுனன் அந்த துரியோதனன் இருப்பானோ அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் தேர நடத்தினாலும். இவ்வளவு பெரிய வருஷம் நிற்கிறது சொல்லியோ, அது என்னத்துக்கா இப்ப அவளுக்கு இருக்கிற இடத்துல கொண்டு போய் பக்கத்துல நிறுத்த வேண்டும். இந்த துரியோதனன் கண்ட படட்டும், கர்ணன் கண்ட படட்டும், துச்சாசனன் கண்ட படட்டும். அப்பதான் இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். இவன் வெறும் பீஷ்மரையும் துரோணரையும் மட்டும் பார்த்தா ஆச்சாரியன் சேவிச்சுட்டு கிளம்பவே மாட்டான். இவனை சண்டை போட வைக்கிறதுக்கு ஒரே வழி துரியோதன கர்ணன் பக்கத்துல கொண்டு போய் நிறுத்த வேண்டும். கொண்டு போய் நிறுத்தினான். அங்கேயும் இங்கேயும் மொத்த பேரையும் ஒரு பார்வை பார்த்தான். கடல் சமுத்திரத்தை போல பெரிய சைன்யம். பார்த்தா எல்லாரும் உறவுக்காரா, தம்பி மரக்காரெல்லாம் முன்னாடி நிற்கிறா, ஆச்சாரியர்கள்லாம் நிற்கிறா, சொசுராகா பிதரஹா எல்லாரும், தாத்தா பாட்டனா சிற்றப்பன் பெரியப்பன் மருமகன்கள் மாமனார்கள். இந்த பக்கத்திலையும் உறவுக்காரா இருக்கா, அந்த பக்கத்திலையும் உறவுக்காரா இருக்கா. பார்த்த உடனே வேபதுஷ்ச சரீரேமே, என்னுடைய ஹிருதயம் உளுத்து போயித்து கண்ணனே, உடம்பு துடிக்கிறது, கண்கள்லேருந்து ஜலஞ்சலமா கொட்டுறது. ஒன்னும் ரோமஹர்ஷணம் ஏற்பட்டு துடித்து நின்னான். இவர்களோட நான் சண்டை போட தயாரா இல்லை, என் குலநாசத்தை நான் பண்ண தயாரா இல்லை. நான் யாரை படிச்சாலும் என் குலத்துக்காரத்தான் பிராணம் போறது. இந்த குலசங்கரம் ஏற்பட்டு குலநாசத்தை பண்ணேங்கிற பெருங்குற்றம், அந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த யுத்தத்தை நடத்தினால் நிறைய பேருக்கு பிராணம் போகும். அப்ப குலத்தை நாசம் பண்ணவனாவேன். குலநாசம்ங்கிறது எனக்கு பாபத்தை கொடுக்கும். அந்த பாபம் மறுபடியும் நரகத்துல செலுத்தும். இந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு நான் பின் வாழ்க்கையிலே நரகத்துக்கு போக தயாராக இல்லை, மறுத்துட்டான். மேலும் பித்திருக்கள்லாம் லுப்த பிண்டோதக கிரியாக. கண்ணனே என்ன நடக்கும்ங்கிறத நினைச்சே என்னால பார்க்க முடியல. இப்ப நான் சண்டை போட்டா இந்த பிள்ளைகள்லாம் போடுவா, துரியோதனாதிகள் 100 வரும் வீந்து போவார்கள். நாளைக்கு அவருடைய பித்திருக்களுக்கு 6 சிராத்தம் பண்ணுவா, 6 தில தர்ப்பணம் பண்ணுவா. பிண்டத்தையும் தண்ணீரையும் 6 போடுவார்கள். இந்த பிண்டத்தையும் தண்ணீரையும் எதிர்பார்த்திருக்கிற பித்திருக்கள் பித்ருலோகத்திலேருந்து தலகுப்பற கீழே விழுந்துருவா. அதற்கு நான் ஆளாக மாட்டேன். இது இத்தனையும் நம்பி அர்ஜுனன் தெரிவிக்கிறான். எவ்வளவு தூரம் சாஸ்திரத்துல மரியாதைங்கிறது முக்கியம். அவன் நினைத்தது, முன்னாடி வந்து நிற்கிறா, சண்டை போட வேண்டியதானே, ராஜ்யம் தானே, உனக்கு புரியல. இந்த இவர்களை நான் கொன்றுட்டேன்னா இவா பித்திருக்களுக்கு 6 பிண்டமும் உதக்கமும் விடமாட்டா. பித்திருக்கள் மனசு வருத்தப்பட்டு திரும்ப கீழே விழுந்துருவா மாட்டேன். அந்த அளவுக்கு பயப்படுகிறான் சாஸ்திரத்தை கண்டு. நாம எதை கண்டு பயப்படக்கூடாது, வேதத்தை கண்டு மட்டும்தான் பயப்பட வேண்டும். சாஸ்திர வசியத்தை அதை கண்டு பயம் இல்லாம போயிட்டா வைதிகன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. வேதம் பார்த்து இப்படி நடான்னு சொல்லித்துன்னா நடக்கலைன்னா உள்ளம் நடுங்க வேண்டும். இன்னைக்கு அந்த நடுக்கம் மட்டும் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. எதையோ கண்டு நாம நடுங்கிறமே தவிர இது சாஸ்திரமாச்சே, அதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. அது சொன்னபடி நடக்க வேண்டிய பொறுப்பு நன்னது. ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா, பகவான் தெரிவிக்கிறான். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணைகள், நடக்க வேண்டியது உன் கடம் என்ன பெருமானு சொல்லியிருக்கிறச்சு. அதை மீறி நாம நடந்தோம்னா ஒன்னும் இல்ல, சாப்பிட்றதுலேருந்து வச்சுக்கோ, ஸ்நானம் பண்றதுலேருந்து வச்சுக்கோ, கொஞ்சமான நித்தியப்படி நம்மளை எப்படி நடக்க சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாம இருக்கிற சின்ன இடத்துக்குள்ள எத்தனை தூரம் ஆச்சார அனுஷ்டானம் இருக்க முடியுமோ இருக்கணும். இது பல பேருடைய பேச்சு. இருந்தா முழுக்க இருக்கணும். எப்படி எங்களால முடியாது இல்லையோ, வேண்டவே வேண்டாம் இப்படின்னு சில பேர் கட்சி. அந்த மாதிரி முடியுமா? அதுக்குன்னு வாங்கினா 100 மட்டும்தான், இல்லைன்னா படிக்கவே போக மாட்டேன்னு அப்புறம் பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சா நாம பேசாம இருப்போமா? வாங்கினா தான் 100, எப்படியும் என்னால் 100 வாங்க முடியாது, நான் பள்ளிக்கூடத்துக்கே போல அப்படின்னு குழந்தை ஆரம்பிச்சதுன்னா அப்படி அல்ல. நம்மால இருக்கிற இடத்துக்குள்ள எத்தனை முடியுமோ ஆந்தனையை செய்யணுமே தவிர தொடாமலே இருப்பது கூடாது. அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் தீர்த்தமாகட்டும், தளிகை பண்றதுலே ஆகட்டும், உடை உடுத்துறதுலே ஆகட்டும், ஒருத்தர் மேல படுறதுலே ஆகட்டும், பெரியோர்கள் எத்தனையோ வகை சொல்லி வச்சிருக்கா. ஒரு கால் அலம்புறது, கை அலம்புறது, வாயை கொப்பளிக்கிறதுலேருந்து எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்க வேண்டும். நடந்தா என்னன்னு கேட்டால், நடந்தா என்னங்கிறத இந்த சிற்றறிவன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த ஆணைப்படி நடந்தியானா உனக்கு இந்த பண்றேன்னு பகவானே தெரிவித்தான். அந்த வார்த்தையில நம்பிக்கை இருந்தா கண்டிப்பாக செய்வோம். வாயை கொப்பளிக்கிறது இப்படித்தான், ஸ்நானம் பண்றது எப்படித்தான். ஸ்நானம் பண்ணச்சே ஒரு ஸ்லோகம் சொல்லணும், ஒரு மந்திரம் சொல்லணும். இப்ப எத்தனை பேர் சொல்லுவா? ஸ்நானம் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நாம நம்ம மேல ஜலம் கூட்டிக்கிறோமோ, செவுத்துல ஜலம் கூட்டுறோமோ அதுவும் தெரியல, போய் தீர்த்தமாட்டு நாம வந்துடுறோம். அந்த சமயத்துக்கு இதை சொல்லுன்னா அது இருக்கு. நான் கங்கையில தீர்த்தமாடுறேன், காவிரியில தீர்த்தமாடுறேன், இந்த உயர்ந்த புண்ணிய நதியினுடைய தீர்த்தம் எனக்கு இந்த மாதிரி ஏற்படுத்திட்டோம் சொல்லி பாருங்கோ. அந்த நாள்ல ஏன் 80 வயசு 90 வயசுக்கு ஒரு கட்டம் இல்லாத எல்லாரும் வாழ்ந்தா? சொன்னபடி சாஸ்திரம் சொன்னபடி கேட்டார்கள். அதுல நம்பிக்கை நமக்கு இல்லாத படுத்துனா முன்னுக்கு வரவே மாட்டோம். அதன்படி வாழ்ந்து காட்டினவன் தான் அர்ஜுனன். அதான் இப்ப பயப்படுறான். இந்த சாஸ்திரம் 1000 சொல்லியிருக்கேன், நான் இங்கேயான இவர்களை கொல்ல போக என்ன ஆகுமோ பயந்தான் அர்ஜுனன்.
அந்த பயந்த அர்ஜுனனுக்கு வர்ணாசிரம தர்மத்தை உபதேசிக்கிறான் கண்ணன். ஆக முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுன விஷாத யோகம். பயப்பட்டு காண்டீபம் சம்சர்வே ஹஸ்தாது, காண்டீபத்தையும் கீழே போட்டா கை நழுவி விழுந்துருத்து. ரதோபவிஷ்ய உபாவிஷத், ரதத்துல உட்கார்னா தூஷ்ணீம் பபூவ இத்யுக்த்வா கோவிந்தம் என்று கோவிந்தனை பார்த்து சொன்னான். வாயே திறக்கல, அழுத கண்ணீரோட உட்கார்ந்துட்டான். ரெண்டாவது அத்தியாயம் தொடங்கித்து, இது என்ன க்ஷத்ரியன் பெரிய யோத்தா நினைச்சோம், இப்படி அழறதே இந்த பிள்ளை. அதான் முதல்ல நினைத்தான் கண்ணன். பார்த்து தெரிவித்தான், அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமேதம் சமுபஸ்திதம். உன்னிடத்துல போய் இந்த தாழ்ந்த புத்தி எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியலையே. அனார்ய ஜுஷ்டம், பெரியோர்கள் இந்த பயப்படுற தன்மையை ஒத்துக்கவே மாட்டான். அஸ்வர்கியம், சொர்க்கத்தை நோக்கி உன் அதை அழைத்து போகாது. அகீர்த்திகரம், உன் குலத்துக்குத்தான் கீர்த்தி ஏற்படுத்துமா. அர்ஜுனா நீ என்ன கேட்டாய், இவர்களை கொன்னா குலம் போடும். நீ இப்ப சண்டை போடுறேன்னா குலத்தின் கீர்த்தியே போடும். அதுவான பிராணந்தான் போகும். இது குலத்தினுடைய கீர்த்தி இழந்து விடுவாய். அது போனால் மீட்பதற்கொன்னால் முடியாது. நீ போனா கூட திரும்ப பிறக்கலாம். வாழறச்சே உன் பேரை தொலைச்சுட்டியான அர்ஜுனா, எந்த ஜென்மத்திலையும் திரும்ப சம்பாதிக்க முடியாது. ஒரு பேரோட இப்படித்தான் வாழ்ந்திருக்கோம்னா அப்படித்தான் வாழ வேண்டும். அது என்னைக்கு தெரியும்னா, இவன் வாழச்சே ஒருத்தரும் கொண்டாட மாட்டான். அதை பத்தி நாம கவலையே படக்கூடாது. நம்ம வாழற காலத்துல இவர் கொண்டாடலையேன்னா, யாரானு கொண்டாடுறாள்னா நிஜத்துல பின்னாடி ஏசறாள்னு அர்த்தம். அதனால கொண்டாட்டுதலை கண்டு மயங்கவே மயங்காதீங்க. ஒருத்தர் கொண்டாடுறான்னு சொன்னா மேல நடந்துருங்கோ, ஒருத்தர் வெய்யறாருன்னு சொன்னா நின்று விசாரிங்கோ. அதான் முக்கியம். அங்க ஏதோ உண்மை இருக்குன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் வெய்யறாருனா ஏதோ நம்ம கிட்ட அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால தானே பேசுறார். ஒருத்தர் கொண்டாடுறாருனாலே வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிடுவார்னு அர்த்தம். அதனால இருக்கறச்சே கொண்டாட்டத்தை எதிர்பார்க்க கூடாது. கிடைக்கும். அது நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் ஊர் முழுக்க கொண்டாடும். அதுக்குத்தான் நாம எதிர்பார்த்துன்னு இத்தனை செய்கிறோம். இப்ப நாம செய்யறது இப்போ வாழ்வதற்காகவே அல்ல. இதைத்தான் ஒரு ராஜா பாண்டிய மன்னவன் இடத்துல சொன்னா, மதுரை பட்டணத்திலே சொன்னா, 4 மாசம் மழை காலம் பெய்யறது, 4 மாசம் மழைக்காக 8 மாசம் வெயில் காலத்துல ஓடி ஆடி சம்பாதிக்கிறான். 4 மாசம் வச்சுன்னு சாப்பிடுறான். ராத்திரி படுத்து தூங்கணும், பகல் முழுக்க ஓடி ஆடி சம்பாதிக்கிறான். பகல்ல ஓடி ஆடினா ராத்திரியில தூங்கலாம். 8 மாசம் உழைச்சா 4 மாசம் மழை காலத்துல இருக்கலாம். அதே போல இந்த லோகத்துல புண்ணியாத்மாவா நடந்துட்டா அந்த லோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனான். இந்த ராஜா யோசிச்சு பார்த்தா, மத்த 2 நன்னாத்தான் பண்றேன், இந்த 3வது தான் எனக்கு புரியவே இல்லை என்ன சொன்னான்னு. போ 8 மாசம் உழைக்கிறேன் 4 மாசத்துக்காக, பகல்ல உழைக்கிறேன் ராத்திரிக்காக, இப்ப உழைக்கிறேன் அதுக்காகனா, அங்க மட்டும் அது கண்ல படாததுனாலதான் நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. மத்ததெல்லாம் நம்ம கண்ணிலேயே போட்டு விடுறது. பகல்ல உழைச்சா ராத்திரி அனுபவிக்கலாம்னு தெரியுது, 8 மாசம் வெயில் காலத்துல உழைச்சா 4 மாசம் மழை காலத்துல அனுபவிக்கலாம்னு தெரியுது. இங்கேயும் இந்த மாதிரி சாஸ்திரம் சொன்னபடி நட, அங்க உனக்கு மீளாத இன்பம் கிடைக்கும்னு கண்ல காட்டி விட்டா எல்லாரும் நம்பிடுவா. ஆனா பெருமான் அதை கண்ல மட்டும் காட்டுறது இல்லை. கண்ல காட்டித்தான் உன்னை நம்ப வைக்கணும்னா அப்புறம் என் சொல்லுக்கு என்ன மதிப்பு? அதனாலதான் அவன் காட்டுறதே இல்லை. நான் சொன்னேங்கிறதுக்காக நம்புறதானா நம்பு. அந்த மாதிரி உலகத்துல ஒண்ணு பார்த்ததே இல்லையேன்னு சொல்லுவோம். நன்னா பார்த்து நாமே பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை வளர்க்கிறோம், பெண்களை வளர்க்கிறோம். நாளைக்கு அது நம்ம வச்சு ரட்சிக்க போறோம்னு யாருக்கானு தெரியுமா? இல்ல இந்த பெண்ணு தான் நம்மளை ரட்சிக்க போறதுன்னு யாருக்கானு தெரியுமா? தெரியவே தெரியாது. தெரியாத ஒன்ன நம்பி இன்னைக்கு நாம வளர்க்கறோமா இல்லையா? அதனால தெரியாத நாம செய்யவே இல்லைன்னு யாரும் பேசவே கூடாது. தெரியாத விஷயத்த தாராளமா பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த பெண் இன்னும் கேட்டா தெரியவே தெரியும் இது காப்பாத்தாதுன்னு அப்படி வச்சுக்கணும். தெரியாத விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்லக்கூடாது. நன்னா தெரிஞ்சேதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். இது நாளைக்கு ரட்சிக்க போறதுலேன்னு நன்னாவே தெரியும். இதுவே தான் என்னை ஏன் ஒழுங்கா வளர்க்கலன்னு கேட்க போறதுன்னு நன்னா தெரியும். ஆனால் அதுக்கு வேண்டியது அத்தனை பண்ணிட்டு தானே இருக்கும். அப்ப தெரிஞ்ச விஷயத்திலே இப்படித்தான் நடக்க போறதுன்னு தெரிஞ்சதுக்கே கடமை ஆற்றிட்டு இருக்குமே. பகவான் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அது ஞானம் மாறுமா? நேத்தே பார்த்தோம், திரௌபதியின் இடத்திலே கண்ணன் பிரதிஜை பண்ணான். திரௌபதி அழுதாள். இந்த நகுலன் சகாதேவன் இந்த தர்மபுத்திரனா பேசுறத பார்த்தா என்னுடைய குழலுக்கு துச்சாசனுடைய ரத்தம் கிடைக்க போறதாவே தெரியல. இவன்லாம் யுத்தம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிருக்க எங்கு கிடைக்கும் தெரிவித்தா திரௌபதி. அப்ப கண்ணன் பிரதிஜை பண்ணா, ஏ திரௌபதி நமேமோகம் வச்சோ பவேத், கிருஷ்ணே தௌப்பதேது பிருத்திவி சீர்டேது ஹிமவான் சகிரி பவேத் சுஷேது துவயநிதி கிருஷ்ணே நமேமோகம் வச்சோ பவேத். இப்ப நான் உனக்கு பிரதிஜை பண்ணி தரேன். ஆகாசம் இடிஞ்சு விழாது, பூமி பிளக்காது, ஹிமாச்சலம் உருளாது, அதே போல சாகரம் என்னைக்கும் சமுத்திரம் வற்றாது. பிரதிஜை பண்றேன். ஆகாசம் இடிஞ்சு விழட்டும், பூமி பிளக்கட்டும், சாகரம் வற்றட்டும், ஹிமாச்சலம் உருண்டு ஓடட்டும், என் வார்த்தை பொய் ஆகாது என்று கண்ணனம் பெருமான் சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கான். ஆனால் அவன் வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை வேணும். கீதை ஒண்ணு சொல்றது, வேதம் ஒண்ணு சொல்றதுன்னா ஆந்தனி நம்மால முடிந்த அளவுக்கு நடத்தி பார்க்க வேண்டும். அதனால முதல் அத்தியாயத்திலே அர்ஜுனன் அழுதான். 2வது அத்தியாயம் இவன் அழறதுக்கு என்ன காரணம் யோசிச்சான். கண்ணன் நல்ல வைத்தியன்,
வைத்தியன் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொல்லுவார்கள். நோய்க்கு மட்டும் மருந்து கொடுத்துருந்தா சரியாகாது. ஜுரம் வரும், 4 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் இல்லையோ, சாப்பிட்டுருந்தா ஜுரம் மட்டும் இறங்கிட்டே இருக்கும். 4 நாள் சாப்பிட்டாலும் அது போகவே போகாது. உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கு வெளியில காட்டுற அடையாளம் தான் ஜுரமே தவிர அதுவே வியாதி கிடையாது. உடனே வைத்தியர் அதை பார்க்கிறார், அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவார். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, இவன் தான் மருத்துவனா நின்ன மாமணி வண்ணன். சரியா கண்டுபிடிச்சிட்டான். அர்ஜுனன் நினைச்சிட்டு இருக்கான், இவாளோட சண்டை போட்டா உயிர் போடும் அப்படின்னா ஆத்மாவே போடும் இவன் நினைச்சிட்டு இருக்கான். எத்தனை அம்புகளால் அடித்தாலும் ஆத்மா போகாது அவனுக்கு தெரியல. இவன் இன்னும் 10 வருஷம் யுத்தம் பண்ணாட்டாலும் இந்த சரீரத்தை காப்பாற்ற முடியாது, அதுவும் தெரியல. அர்ஜுன சண்டையே போடாது இருக்கட்டும், ஒரு 100 வருஷத்துக்குள்ள எல்லாருமே போத்தானே போறான். சண்டை போடாது இருந்ததுக்காக என்னன்னைக்கு இவனை காப்பாத்திட முடியாது. சண்டை போட்டதுக்காக ஆத்மாவை அழிச்சிடவும் முடியாது. இது உண்மை. ஆனா இது தெரியாம அர்ஜுனன் ஏன் பயப்படுறான்? ஆத்மாவும் சரீரமும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டான். ஆத்மா தனி, சரீரம் தனி. ஆத்மா நித்தியம், சரீரம் அனித்தியம்னு புரியாத படுத்து போல் இருக்கு. அதனாலதான் அர்ஜுனன் தான் இப்படி வருந்துகிறான். என்று 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே நித்தியத்வா நித்தியத்துவம், ஆத்மாக்கள்லாம் நித்தியர்கள், சரீரம் அனித்தியம் என்ன அத முதல்ல புரிய வைக்கிறான். அந்தவந்த இமே தேகா நித்தியோக்தா சரீரினா அநாசினா அப்பிரமேயஸ்ய தஸ்மாத்து யுத்தஸ்வ. இவன்லாம் அநாசி, அப்பிரமேயன். ஆத்மாங்கிறது நித்தியம் அர்ஜுனா. இது கண்ணால பாக்குறதெல்லாம் அழியும். நத்தேவாகன் ஜாதுநாசன் நத்வன் நேமே ஜனாதிபாக ந சைவன பவிஷ்யாமஹா சர்வேவயம் அத்தப்பரம் என்று கண்ணன் பெருமான் சாதித்தான். இந்த ஆத்மாவை பத்தி உயர்வை தெரிஞ்சுக்கோ, சரீரம் தாழ்ந்ததுன்னு விட்டுடு. நீ எத்தனை நாள் இவாளோட சண்டை போடாட்டாலும் பீஷ்மரை ரட்சிக்க முடியாது, துரியோதனை ரட்சித்து விட முடியாது. நீ எத்தனை அம்புகளால் அடித்தாலும் அந்த சரீரம் தான் விடுமே தவிர ஆத்மா விழவே விழாது. என்ன அதை முதல்ல சரீராத்ம விவேக ஞானம் இது இல்லாட்டாத்தான் தேகாத்மாபிமானம்னு சொல்லுவா.